ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தாச்சு. வேர்டு ஓப்பன் பண்ணியாச்சு. 13வது கொஸ்டின் என்னப்பா கொடுத்தோம்? நேற்று பார்த்தது வந்து 12வது கொஸ்டினோட பார்த்துட்டோம். இன்னைக்கு 13வது கொஸ்டின் பிரிண்டிங் என்வலப் அண்டு மெயில் மெரி. கொஸ்டின் டைட்டில் அதுதான். அது கீழே 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றும் 10 மார்க். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, டு பிரிண்ட் என்வலப் வித் ஃப்ரம் அட்ரஸஸ் அண்டு டூ அட்ரஸஸ். அது ஒரு கொஸ்டின். 2வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, டு யூஸ் மெயில் மெரி ஃபெசிலிட்டி ஃபார் சென்டிங் எ சர்க்குலர் லெட்டர் டு மெனி பர்சன். அப்போ இந்த இடத்துல வந்து மெனி பர்சன் கேட்டிருக்கான். அதுவும் சர்க்குலர் லெட்டர் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சர்க்குலர் லெட்டர் எடுத்து ஒரு 3லேருந்து 5 அட்ரஸ் வரைக்கும் அனுப்பலாம். ஏன்னா மெனினாவே அது நம்பர் ஆஃப். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2க்கு மேலே ஒரு 3 இல்லை 5 அட்ரஸ் அடிச்சுக்கலாம். ரைட், ஓகே. 3வது கொஸ்டின், டு யூஸ் மெயில் மெரி ஃபெசிலிட்டி ஃபார் பிரிண்டிங் மெயிலிங் லேபிள். ரைட், இது வந்து கிளாஸ் எடுத்துட்டு உடனே ப்ராக்டிக்கல் எடுக்கும்போது கொஞ்சம் டீப்பாக உள்ளே போயிட்டு தான் எடுத்துருப்போம். இப்போ ஷார்ட்கட்டாகவே சொல்லிடுறேன், அதை மைண்டில் வச்சுக்கோ. அதுக்கு எடுத்து போய் நாங்கள் செஞ்சாலும் மார்க் உண்டு தான். யாரும் உனக்கு மார்க் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே மார்க் நீ செஞ்சு பார்க்கறதுக்கு உனக்கு தெரியுதான்றதான் பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டு பிரிண்ட் என்வலப் வித் ஃப்ரம் அட்ரஸ் அண்ட் டூ அட்ரஸஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, வேர்டு ஓப்பன் பண்ண பிறகு மெயிலிங் அந்த ஏரியாவுக்கு போயிடுறேன். மெயிலிங் உள்ளே போன அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா என்வலப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். முன்ன என்ன பண்ணுவோம், இதில் போயிட்டு கிளிக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் விசாரில் போயிட்டு இங்கேயே இருக்கும் என்வலப்பு, இந்த சைடில் லெட்டர், இந்த சைடில் லேபிள் அப்படின்னு இருக்கும். செலக்ட் பண்ணி போகணும். பட் இப்போ இங்கேயே பண்ண போகிறேன். ஷார்ட்டாக என்ன பண்ண போகிறேன், என்வலப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். வெயிட் பண்ணணும். நீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காத. ஒரு டைம் கிளிக் பண்ணினா லோட் ஆகிட்டு வந்துடும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ட்விஸ்டாக கேட்டிருப்பாங்க, டெலிவரி அட்ரஸ் அப்படின்னாவே நீங்கள் எதை யோசிக்கணும், டூ அட்ரஸ். டெலிவரி பண்ணுற அட்ரஸ் எங்கேவா இருக்கும், டூ அட்ரஸாக தான் இருக்கும். அப்படி தான் அங்கே கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல அப்போ நம்ம என்ன அடிக்கணும், டூ அட்ரஸ் அடிக்கணும். இந்த இடத்துல இந்த பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், டூ அட்ரஸ். கிளிக் பண்ணால் வரல, வந்துச்சு. சப்போஸ் கிளிக் பண்ணி வரல அப்படின்னா என்ன பண்ணேன், ஒன்ஸ் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அகைன் ஓப்பன் பண்ணிக்கோ. அங்கே ஓப்பன் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு கேப்ஸில் டைப் பண்ணிக்கோ. டூ அட்ரஸ் யாருக்கு அனுப்பலாம். இப்போ நான் இங்கேருந்து புதுப்பாளையத்துக்கு அனுப்புகிறேன். ரைட், இப்போ நான் வந்து டூ அட்ரஸ் ரெடி பண்ணிட்டேன். ரிட்டர்ன் அட்ரஸ் என்ன யாருப்பா கொடுக்கணும், ரிட்டர்ன் அட்ரஸ்னா யாரு, இப்போ இந்த டூ அட்ரஸ் நான் ஒரு இது அனுப்புறேன், ஒரு கடிதம், அது ரிட்டர்ன் ஆகுது. அங்கே அட்ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. அப்போனா யாருக்கு வரும், நமக்கு தான் வரும். அப்போ நமக்கு வர இடத்துல என்ன பேர் போடணும், ஃப்ரம் அட்ரஸ். ஆக்சுவலாக நம்ம யாரு இங்கேருந்து அனுப்புகிறோம், ஃப்ரம். அங்கேருந்து இப்போ ரிசீவ் ஆகலை அட்ரஸ். அப்போ என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகிடும். ரிட்டர்ன் ஆகும்போது என்ன பேர் போடணும், ஃப்ரம் போடணும். இதுதான் நம்ம இங்கே வைக்க வேண்டிய கொஸ்டின். ஃப்ரம் அட்ரஸா டூ அட்ரஸா. இப்போ இங்கே வைக்கும் போது டூ அட்ரஸ் வச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஃப்ரம் அட்ரஸ்னு அடிக்க போகிறேன். அதானே கரெக்டு. அந்த இடத்துல ஃப்ரம்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. அங்கே வந்து டெலிவரி அட்ரஸ் தான் கொடுப்பாங்க, டூன்னு போட்டுக்கணும். ரிட்டர்ன் அட்ரஸ் இடத்துல நம்ம ஃப்ரம் அட்ரஸ் போட்டுக்கணும். ஃப்ரம் அட்ரஸ் யார் இங்கேருந்து அனுப்புகிறோம், கரெக்ட் தானே. ஓகே, இப்போ டூ அட்ரஸ் அடிச்சாச்சு, ஃப்ரம் அட்ரஸ் அடிச்சாச்சு. இப்போ நான் ஒரே ஒரு வேலை தான் செய்ய போகிறேன். அங்கே லேபிள் கிரியேட், அதாவது என்வலப் வந்துருப்பார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் டு டாக்குமெண்ட் இருக்கு. இந்த ஏரியாவில் வரேன். இது ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுறேன். இங்கே என்ன கேட்குது, நீங்கள் ஓகேவா, இது என்வலப்பாக மாற்றிக்கிட்டுமா அப்படின்னு தான் கேட்குது. வழி வேறு ஒன்றும் கேட்கல. எஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் என்ன மாறி இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்துச்சு. இப்போ நீ அப்படியே வச்சு பிரிண்ட் எடுத்துனா பிரிண்ட் வந்துடும். இது கீழே பாருங்க ஒரு போர்ட்ரேட் பேஜ் இருக்கும். அப்போ இது நார்மலாக இருக்கிற விண்டோஸு. பட் அதாவது வேர்டு இந்த இடத்துல இருக்குது என்னது, என்வலப். சிம்பிளாக வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி பண்ணியிருந்தோம்னா ஸ்டெப் அதிகமாக வரும். பட் இங்கே பண்ணும்போது டெலிவரி அட்ரஸ், அடுத்தது ரிட்டர்ன் அட்ரஸ்.
இந்த டெலிவரி அட்ரஸ்ல டூ அட்ரஸையும் ரிட்டர்ன் அட்ரஸ்ல ப்ரம் அட்ரஸையும் கொடுத்துட்டு ஆட் டாக்குமெண்ட் கொடுத்தோம்னா அழகா ஓப்பன் ஆயிடும். அவ்வளவுதான். இது 10 மார்க். இது அப்படியே வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டே என்ன பண்றேன், இன்னொரு ஃபார்ம் ஓபன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் என், அதானே நியூ. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் செஞ்சிடறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செஞ்சாச்சு. வேணா சேவ் பண்ணி வச்சுக்கோ, ஒன்றும் விஷயம் இல்லை. சேவ் பண்ணும்போது என்னன்னு பண்ணிடுறேன், என்வலப் உன் பேர் போட்டு கூட என்வலப்ஸ்னு போட்டுரு. ரெண்டாவது இது செய்யும் போது இவன் பேர் போட்டு சர்க்குலர் லெட்டர். மூணாவதா மறுபடியும் உன் பேரே போட்டு லேபிள்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன், சேவ் பண்ண போறதுல 1 by 1 காட்ட போறேன். ஏன்னா நம்ம இருக்கிறதே வந்து லேப்டாப்பில் தான் இருக்கும். மேபி பவர் ஆஃப் ஆனாலும் அங்கே ஆஃப் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகே ரைட். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டு யூஸ் மெயில் மெர்ஜ் ஃபெசிலிட்டி ஃபார் சென்டிங் சர்க்குலர் லெட்டர் டு மெனி பர்சன். அப்போ இந்த இடத்துல பர்சன் அதிகமாக கேட்குறாங்க. டூ மெனி பர்சன் கேட்டாங்க, ஒரு சர்க்குலர் லெட்டர் எடுப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சர்க்குலர் லெட்டரை அவன் என்ன கேட்குறான், ஏதோ ஒரு சர்க்குலர் லெட்டர் தான் கேட்குறான், வழி இதுதான் அப்படின்னு கேட்கல. அப்போ நான் ஒரே ஒரு சர்க்குலர் லெட்டர் அடிக்க போகிறேன். எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. சர்க்குலர் லெட்டர் இதை சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு பெருசு பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஒரு அண்டர்லைன் மட்டும் பண்ணிக்கிறேன். சர்க்குலர் லெட்டர் கொடுத்துட்டு இந்த கீழே வந்துட்டேன். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா, மெயிலிங்கில் போயிட்டு ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அதில் கிளிக் பண்ணி, இது வேற வழி இல்லை, பழைய மெத்தட்லேயே செஞ்சுதான் ஆகணும். ஸ்டெப் பை ஸ்டெப் விசார் மெயில் மெர்ஜ் விசார் அதை கிளிக் பண்ணுறேன். இந்த ரைட் சைடில் ஓப்பன் ஆகும். அதில் ஆல்ரெடி லெட்டர் தான் இருக்கும். அது அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் அதை கொடுத்துட்றோம். அடுத்தது செலக்ட் ரிசிபன்ஸ் அப்படியே கொடுத்துட்றோம். ரைட் யுவர் லெட்டருக்கு பதிலாக மேலே போயிட்டு ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற லிஸ்ட் எடுத்துக்கிறியா இல்லை புது லிஸ்ட் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்குது. சொல்லி வாழ முடியல, கரண்டாக போகுது. சரியா, புது லிஸ்ட் எடுக்கிறியான்னு கேட்குது. ஓகே, சர்க்குலர் லெட்டர் அடிச்சாச்சு. அடிச்ச பிறகு என்ன பண்ணுறேன், கீழே வந்து இங்கே என்ட்ரு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு ஒரு லிஸ்ட் இருந்தால் எக்ஸிட்டிங் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். பட் நான் பண்ண போகிறது இந்த ஏரியாவில் நல்லா பார்த்துக்க. இந்த ஏரியா அங்கே வேணா பார்த்துன்னு இருக்காது. நான் டைப்பிங்க நியூ லிஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இது கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாருங்கள் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இந்த கிரியேட்ன்றதை கொடுத்ததுமே நமக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பேர் அடிக்கணும். டைட்டில் என்ன அடிக்கலாம், சிஓஏ கர்நாடக கம்பெனி நேம், சாரி ஃபர்ஸ்ட் நேம் யார் இருக்கிறாங்க, ஹர்னி. இனிஷியலு ஏதோ ஒரு இனிஷியல் எஸ். கம்பெனி தீபஸ் இன்ஸ்டியூட். ஓகே. ரெண்டாவது நியூ என்ட்ரியில் அதே மாதிரி சிஓஏ. அடுத்தது சங்கீதா. போதும். அடுத்தது நியூ என்ட்ரி சிஓஏ. அடுத்தது யாரு இருக்கிறீங்க, தீபஜோதி. அவங்களுக்கு வந்து வேற தப்பா சொன்னா குந்தாபூர் ஓகேவா. ரைட். இப்போ இந்த இடத்துல தீபஸ்ரீ டைப் பண்ணி ஓகே. அடுத்தது இன்னொரு பேர் போட்டுக்கலாமா, 4வது பேரா வேணா. 4வது பேர் யாரு இருக்கிறீங்க, அடுத்தது நான் பேர் வந்து போச்சா, மோனிஷா. இனிஷியல் ஏதோ ஒன்று போட்டுக்கிறேன். இதுதான் என் இனிஷியல் சொல்லி கேட்காதீங்க. டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஒரு 5 பேரா போட்டுக்கலாம். 4 வேணாம். அதான்ட்டு யாரு இருக்கிறது, கவர்மெண்ட். என் கண்ணி எந்த பக்கம் போகுது அந்த பக்கம் தான் நான் பார்க்க முடியும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடித்த உடனே சேவ் பண்ண சொல்லி இந்த ஃபார்மெட்டில் கேட்கும். நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சரியா, 159 ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற எல்லா பேரும் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஆமான்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுக்குற தான். கொடுத்ததுக்கப்புறம் ரைட் யுவர் லெட்டர் அப்படின்னு இங்கே பார்க்கணும். லாஸ்ட்டில் எங்கே வந்துடணும், இந்த மூலைக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் பிளாக் இருக்கா, இங்கே இதை கிளிக் பண்ணோம்னா உனக்கு எந்த மாதிரி இங்கே அட்ரஸ் டிஸ்பிளே ஆகணும்னு இந்த இடத்துல காட்டும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ சிஓஏன்றது கட் ஆகிடுச்சு. வெறும் பேர், அவங்க இனிஷியலு, கீழே தீபஸ்ரீ டைப்ரரி. அது மட்டும் வேணும்னா வச்சுக்கலாம்.
இல்லை இந்த மாதிரி சிஓஏ அர்னி எஸ்ஏ இந்த மாதிரி தீபஸ்ரீ டைப்ரைட்டிங் அப்படி வரணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இப்படி ஓகே கொடுத்தனா இப்போ இந்த இடத்துல அட்ரஸ் பிளாக் அப்படின்னு போட்டு உக்காந்துரும். உக்காந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு என்டர் தட்டிக்கிறேன். சரியா, என்டர் தட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு பேராகிராஃப் டைப் பண்ண, என்ன சர்க்குலர் சொல்ல போற, அவங்களுக்கு என்ன கொடுக்க போற, பொங்கல் வாழ்த்து சொல்றியா இல்லை நியூ இயர் வாழ்த்து சொல்றியா, என்ன சொல்ல போறேன் அதை நான் இங்கே டைப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவல் ரேண்டில் ஒரு அஞ்சு வேணா 3 பேராகிராஃப் போதும். அதுவே பெரிய சர்க்குலர் லெட்டர்னா அவ்வளோதான் வரும். ஓகேவா, தினா சார் மேலே இருக்கிற மாதிரியே வந்துச்சுன்னு நினைக்காத. ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிக் பண்ணி என்ன பண்ணேன், கிளியர் ஃபார்மேட்டை கொடுத்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக பழைய ஃபார்மேட்டில் வந்துடும். உனக்கு தேவைன்னா இப்போ சின்னதாக நீ பெருசு பண்ணிவிட்டு ஒரு போல்டு வேணால் குத்து வச்சுக்கோ. ஓகே, முடிச்சாச்சு. இப்போ இது கீழே அவங்களுக்கு நம்ம இந்த சர்க்குலர் லெட்டருக்கு உண்டான கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு, அட்ரஸ் பிளாக் போட்டாச்சு, சர்க்குலர் லெட்டர் டைப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. கடைசியாக அங்கே வரேன், இந்த ஏரியாவுக்கு வரேன். இருக்கா, இந்த ஏரியாவில் ப்ரீவியூ யுவர் லெட்டர் அப்படின்னு கொடுத்தனா இங்கே ஆட்டோமேட்டிக்காக பேர் அந்த இது வந்துடும். இப்போ இது நெக்ஸ்ட் மூவ் பண்ணி பார்க்கணும் எப்படின்னா, மெயிலிங்கில் அடுத்தடுத்த இடம் பாருங்க, இந்த ஏரியாவில் இந்த அம்புக்குறி கிளிக் பண்ணால் 2வது அட்ரஸ், 3வது அட்ரஸ், 4வது அட்ரஸ், 5வது அட்ரஸ் வருதா. இல்லை சார் இது ஒரே பேஜ் ஆகுது, எனக்கு ஒவ்வொரு பேஜாக 5 திருப்பி கொடுங்க அப்படின்னா ஃபினிஷிங் இருக்காதோ அதில் போயிட்டு எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கொடுத்து ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுக்குறேன். இப்போ பாருங்க 5 பேஜாக வந்துருக்கும். 1 2 3 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் மாறியே இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக வேலை முடிஞ்சு. அப்போ என்ன பண்ண போகிறோம், பேப்பரை வச்சு பிரிண்ட் ஊற்றினா பிரிண்ட் வந்துடும், எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஓகேவா, இதுதான் விஷயம். இது 10 மார்க். ஓகேவா, ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். நீ செய்யணும்னா அந்த இடத்துல போயிட்டு கச்சாமுச்சான்னு செய்ய தேவையில்லை. சர்க்குலர் லெட்டர் அது கீழே அட்ரஸ் பிளாக் அங்கே ரெடி பண்ணுறோம். நம்மகிட்ட ஏற்கனவே எக்ஸிட்டிங் லிஸ்ட் இருந்தால் எடுத்துக்க போகிறோம், இல்லை நியூ லிஸ்ட் டைப் பண்ணுறோம். அதை அட்ரஸ் பிளாக் செட் பண்ணிட்டு கீழே என்ன பண்ணுறோம், ரேண்டு போட்டு ஒரு 3 பேராகிராஃப் கொடுத்துறோம், முடிஞ்சு போச்சு வேலை. இது எதுனா சிரமமாகுதா, எதுவும் இல்லை. ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ண வேணாம், லேப்டாப்பில் தானே இருக்குது. சரியா, அடுத்தது இன்னொரு வாட்டி சொல்லிட்டுமா, இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை. பாருங்க, எனக்கு டைம் இருக்குது, நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிக்கிறேன், வேர்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன அப்படின்னா, மெனி அட்ரஸ், அதாவது நிறைய பேருக்கு ஒரு சர்க்குலர் லெட்டர் கொடுக்கணும். இப்போ நீங்கள் அதெல்லாம் என்னுடைய ஆஃபீஸ் எம்ப்ளாயி, நான் தான் எம்டி அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சொல்ல போகிறேன். ஆனால் இங்கேயே நீ வேலை செய்யும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காக நானே என்ன பண்ணுறேன், லெட்டர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதை நான் சர்க்குலர் லெட்டராக கொடுக்குறேன். என்னென்னு கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி இந்த மந்த் யாரெல்லாம் லீவ் போடாமல் எம்ப்ளாயி வேலை செய்கிறீங்களோ அடுத்த மாதம் உங்களுக்கு டபுள் போனஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு சர்க்குலர் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோ. சரியா, அதுதான் அந்த கீழே இருக்கிற கண்டென்ட்டு. இப்போ நான் சர்க்குலர் லெட்டர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சர்க்குலர் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். சர்க்குலர் லெட்டர் டைப் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறதோ இந்த இடத்துல போய் சென்டர் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு பண்ணி ஒரு ஃபாண்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அண்டர்லைனும் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ என்டர் பண்ணிவிட்டு கீழே போயிடுறேன், இந்த லாஸ்ட் லைனுக்கு போயிடுறேன். அவ்வளோதான், இந்த இடத்துல லாஸ்ட்டாக போயிடுறேன். இப்போ நான் பண்ண போகிற வேலை என்னென்னா, மெயிலிங்குள்ளே போகிறேன். மெயிலிங்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் ஏ மெயில் நேரம் அங்கே வந்துருமா, முன்னாடி இடங்குது, நேரம் வா, உள்ள வா. அந்நியாரை கூப்பிட்டுன்னு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிட்டா உனக்கு? நல்லா கண்டுபிடிக்குமா, நீ கூட வரனாவே அது லேட்டாக தான் வரும், தெரியாதா? இங்க பாரு, இப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படின்றது கிளிக் பண்ணோம்னா கடைசியில் ஒரு ஆப்ஷன் வரும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்ட். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இந்த ஏரியாவுக்கு வந்துடணும். நம்ம மவுஸ் பாயிண்ட் காட்டுறோன்னா இந்த ஏரியாவுக்கு வரோம். ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி கரண்ட் டாக்குமெண்ட்டில் தான் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே குத்துறோம். அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறோம், ஏற்கனவே எங்கிட்ட லிஸ்ட்டு இருக்குது அப்படின்னா இதை அப்படியே ப்ரௌஸ் கொடுத்து எடுத்துப்பேன். இப்போ எங்கிட்ட லிஸ்ட்டு இல்லை அப்படின்னா டைப் ஏ நியூ லிஸ்ட் கொடுத்து கிரியேட் கொடுத்து எடுக்கணும். இப்போ ஆல்ரெடி கிரியேட் கொடுத்து அடித்து பார்த்தாச்சு இல்லையா? ஓகே தானே? இப்போ ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்டு நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்ப்போம். இல்லை மறுபடியும் புதுசாக பண்ணி காட்டுமா? ஓகே தானே? இப்போ இது ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட் எடுப்போம். இப்போ இதில் போய் ப்ரௌஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ப்ரௌஸ்ன்னு கொடுத்தா அப்படின்னா ஏற்கனவே எங்கிட்ட என்ன லிஸ்ட் இருக்கு, 159 ஒரு லிஸ்ட் வச்சுருந்தேன். அது எங்கே இருக்கு,
நம்ம டாக்குமெண்ட்டில் போய் பார்க்கணும். மெயினாக எப்போ போனாலும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல இது சேவ் ஆகிருக்கும். அதில் மை டேட்டா சோர்ஸ் வந்துச்சு. மை டேட்டா சோர்ஸ்க்குள்ளே 159 அப்படின்னு இருப்பார். அந்த கீ மாதிரி ஒன்று போட்டு அதை எடுத்து ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் கொடுத்த அப்படின்னா இப்போ இதில் இருக்கிற 5 பேர் ஓகேவா, இவங்க தான் உங்கள் எம்ப்ளாயியா, இவங்களுக்கு நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும். ஆல்ரெடி எக்ஸிட்டிங் லிஸ்ட் நான் எடுக்கிறேன், இல்லை நான் புதுசாக டைப் பண்ணி காட்டுமா? ஓகே தானே? ஓகே. இப்போ நான் ஜஸ்ட் இந்த 5 பேருமே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ உள்ளே வந்துடுச்சு, அந்த அட்ரஸ் வெளியிற அட்ரஸ் உள்ளே வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த கார்னர் வரேன். இந்த கார்னர் ரைட் யுவர் லெட்டர் அப்படின்னு இது பற்றியா அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே போய் அட்ரஸ் பிளாக்ன்றதை கிளிக் பண்ணுறேன். அதில் எப்படி எனக்கு அட்ரஸ் வேணுன்றதை மேலே எனக்கு கொடுத்துக்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். அட்ரஸ் பிளாக் அப்படின்னு வந்துடும். இங்கே அண்டர்லைன் வேணும்னா வச்சுக்கோ, வேணான்னா என்ன பண்ணிவிடு, அண்டர்லைன் எடுத்து விட்டுரு. அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா அண்டர்லைன் எடுத்துடலாம். ஓகே. இப்போ என்டர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், ஆஃபீஸருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லையா எம்ப்ளாயிக்கு, அதனால் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ரேண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இது ஒரு பேஜுக்காக கன்வெர்ட் பண்ணிடுறேன் சின்னதாக. அதாவது ஃபாண்ட் சைஸ் சின்னதாக பண்ணிவிட்டு கண்ட்ரோல் செய்ய கொடுத்தோன்னா அந்த ஃபார்மெட் வந்துடும். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த வேலையை முடிச்ச பிறகு நீ என்ன பண்ணுற, ஜஸ்ட்டு கடைசியாக இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ப்ரீவியூ யுவர் லெட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணால் போதும், அந்த இடத்துல பேர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அதை மறுபடியும் நான் அடுத்தடுத்த பேர் பார்க்கணும் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரே பேஜ் தான். உங்க பாருங்க, நம்பர் ஆஃப் பேஜஸில் ஒன்று தான் இருக்குது. இது மொத்தமாக 5 இருக்கணும். இப்போ இல்லை நான் சிங்கிளாக பார்க்குறேன்னா இங்கே போய் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பேர் மாறிட்டே இருக்கும். இல்லை எனக்கு மொத்தமாக வேணும் சார் அப்படின்னா ஃபினிஷிங்கில் போய் எடிட் இண்டிவிஜுவலில் ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தா போதும், 5 பேஜாக வந்துடும். இப்போ வருது பாருங்கள், அட்ரஸ் வேறு, அதாவது பேர் அவங்களுடைய அட்ரஸ் ஒன்று தான், பேர் மட்டும் வேறு. இப்போ நான் பிரிண்ட் எடுத்து என்ன பண்ணுவேன், கவரில் போட்டு இந்தான்னு கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போதைக்கு தான் இந்த மெசேஜ் தான் இப்போ நான் சொன்ன மெசேஜ்னு கணக்கு வச்சுக்கோ. சரியா? இப்போ இதுக்கு ஒரு 10 மார்க். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா ஓரளவுக்கு? ஓகேவா? செஞ்சு பார்க்கும்போது இன்னும் கிளியர் ஆகிடுவீங்க. மறுபடியும் என்ன பண்ணுறோம், புதுசாக ஓப்பன் பண்ணுறேன். இப்போ 3வது கொஸ்டின் என்ன இது, டு யூஸ் மெயில் மெர்ஜ் ஃபெசிலிட்டி ஃபார் பிரிண்டிங் மெயிலிங் லேபிள்ஸ். இது சின்ன வேலை தான், ஒரே ஒரு வேலை. அப்படி போட்டு அப்படியே கிளிக் பண்ணோம்னா 30 லேபிள் வந்துடும். ரொம்ப ஷார்ட்கட்டில் சொல்ல போகிறேன், அப்படியே மைண்டில் வாட்ச் பண்ணிக்கோ. சரியா? அதாவது டு யூஸ் மெயில் மெர்ஜ் ஃபெசிலிட்டி ஃபார் பிரிண்டிங் மெயிலிங் லேபிள்ஸ். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், மெயிலிங்கில் போகிறேன். இங்கே என்வலப் இருக்கிற மாதிரி பக்கத்துலேயே லேபிள்ஸ்னு ஒன்று இருக்கா, ஜஸ்ட் அது ஒரு கிளிக் மட்டும் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல அட்ரஸ்ன்னு மட்டும் தான் கேட்குது. டெலிவரி அட்ரஸா ரிட்டர்ன் அட்ரஸா எதுவுமே கேட்கல. அப்போது இந்த இடத்துல எனக்கு 30 லேபிள் வேணும்னு வச்சுக்கோ. டூ அட்ரஸ் அடிச்சா கரெக்டாக இருக்குமா, ஃப்ரம் அட்ரஸ் அடிச்சா கரெக்டாக இருக்குமா? டூ அட்ரஸ் அடிச்சா வெவ்வேறு அட்ரஸ் வரும். நான் எப்படி அது 30 பிரிண்ட் எடுக்க முடியாது. அதே ஃப்ரம் அட்ரஸ்னா அப்படின்னா நான் ஒரு ஓனராக இருக்கிறேன், எங்களுக்குள்ள 30 பேர் வேலை செய்கிறான்னா எனக்கு தானே அப்போ அதிகமான அட்ரஸ் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃப்ரம் அட்ரஸ் அடிச்சுட்டு ஜஸ்ட் நியூ டாக்குமெண்ட் கொடுத்துட்டோம்னா உள்ளே போயிட்டு லேபிளாக உட்காந்துரும். அப்படியே பிரிண்ட் எடுத்து ஃப்ரம் அட்ரஸில் ஒட்டிடலாம். டூ அட்ரஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்போ எழுதி தேவைப்படும்னா, நிறைய எம்ப்ளாயி ஒர்க் பண்ணும்போது ஒரு சிலரோட பேரை மிஸ் பண்ணிட்டு இருப்போம் பிரிண்ட் எடுக்காமல், அந்த மாதிரி நேரத்தில் இது தேவைப்படும். சரி ரைட். இப்போ இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த இடத்துல அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை கொஞ்சம் கவனிக்கணும். இந்த ஏரியாவை கவனிக்கணும். ஏன்னா இந்த ஏரியாவில் இந்த மாதிரி இருந்தால், குட்டியாக இருந்தால் அட்ரஸ் விழாது, குட்டியாக தான் விழும். அப்போ அதை எப்படின்னு மாற்றணும், 30 per page வந்து செகண்ட் ஆப்ஷன் மாற்றணும். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னா பாரு, இந்த ஆப்ஷனில் போயிட்டு நேராக கீழே வந்தோன்னா இருக்கு பாரு 30 per page. அதில் 2வது 30 per page கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்த அப்படின்னா இப்போ பாருங்க இந்த இடத்துல எப்படி மாறிச்சு பாருங்க. இருக்கா? முன்னாடி இருந்தது குட்டியோண்டு இருந்துச்சா, இப்போதான் அட்ரஸ் லேபிளுக்கு அளவுக்கு வந்திருக்கு. இப்போதான் நான் என்ன பண்ணுறேன், இடத்துல போயிட்டு ஃப்ரம் அட்ரஸ் அப்படின்னு அடிக்கிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? புரியுதா? பெருசாக பெரிய லேபிள் ஆகுதா? ஓகே, இப்போ இது முடிச்சுட்டேன். ஜஸ்ட் இதை பாருங்க, நியூ டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, நியூ டாக்குமெண்ட்
அதை போய் அப்படி ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு பாருங்க 30 அட்ரஸ் அப்படியே வந்துடும். 30 அட்ரஸ் அதே வந்துடும். நீங்கள் எதுவும் போய் பண்ணலாம் தேவையில்ல. அதே மாதிரி லேபிளோட வந்துடும். பாருங்க எவ்வளோ கேப் விட்டு வந்துருக்கு பாருங்க கட் பண்ணுறதுக்காக. இதுவே தெளிவாக போட்டு உங்களுக்கு கிளியராக காட்டிடும். சரியா? பழைய மாடலில் போய் உள்ளே போயிட்டு அங்கே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல இந்த இடத்துல அட்ரஸ் பிளாக் வைப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெக்கார்டுன்னு கொடுத்து அப்டேட் ஆல்னு கொடுத்தாக்கா அது மொத்தம் வந்து உட்காரும். அதுக்கப்புறம் ப்ரிவியூ கொடுப்போம், அந்த அட்ரஸ் வரும். ஆனால் இப்போ என்ன வேலை, ஜஸ்ட்டு ஃப்ரம் அட்ரஸ் ஃபஸ்ட்டு நியூ என்ட்ரி கொடுத்தனா சொல்லி முடிஞ்சிச்சு. மொத்தமாக 30 அட்ரஸும் கொடுத்து உட்காங்க. இப்போ இது பிரிண்ட் எடுத்து நம்ம ஃப்ரம் அட்ரஸில் ஈஸியாக ஒட்டிடலாம். இப்போ 2 அட்ரஸ் இது மாதிரி பண்ணோம்னா நம்ம உள்ள மேனுவலாக தான் போய் பண்ணணும். ஏன் உள்ள மேனுவலாக போகணும் அப்படின்னா 2 அட்ரஸ்ன்றது வெவ்வேறு அட்ரஸாக இருக்கும். பேருலேருந்து எல்லாமே வெவ்வேறையாக இருக்கும். அப்போ அப்படி வரும்போது நம்ம அந்த உள்ளே போய் இப்போ ஆட் என்ட்ரி கொடுத்தோம் பாரு, அந்த மாதிரி நியூ என்ட்ரி கொடுத்து ஆட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி வேணால் லேபிள் எடுக்கலாம். அது வேற மெத்தடு. அவன் கேட்கறது என்னன்னா ஃப்ரம் அட்ரஸோ 2 அட்ரஸோ தான் கேட்கல, லேபிள் எப்படி பிரிண்ட் எடுப்பேன் அதுதான் அவன் கேள்வி. அதனால எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலான்னு இப்படி காட்டிடும். ஓகேவா? இதுக்கு ஒரு 10 மார்க். ஆக்சுவலாக முதல் செஞ்சதும் இப்போ செஞ்சதும் ரொம்ப ஈஸி. கரெக்டான என்வலப்பும் லேபிளும் ரொம்ப ஈஸி. ஏன்னா அது இங்கேயே இருக்கு, டக்குன்னு எடுத்துடுறோம், எடுத்த உடனே முடிச்சிடுறோம். இந்த 2வது சர்க்குலர் லெட்டர் கேட்டாங்களே அதுதான் உள்ளே போயிட்டு வெளியே வரணும். அது மட்டும் தான் அடுத்த ஸ்டெப் என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுன்றத பார்க்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல என்ன டவுட்டு? இப்போ எனக்கு அவுட்புட் வந்துச்சா? இப்போ நான் எப்படி காட்டுவோம் அப்படின்னா, இப்போ போயிட்டு ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணுவேன். இதில் சார் சர்க்குலர் லெட்டர், சார் எங்க அது இது என்வலப் சார், இது ஃபர்ஸ்ட் என்வலப்பு, அதான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின் எது? சர்க்குலர் லெட்டர். இருக்கும் சர்க்குலர் லெட்டர். 3வது லேபிள்ஸ். ஓகேவா சார்? ஓகேடானா அப்படியே முடிச்சிடலாம். இப்போ இது இப்படி வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ எனக்கு இது தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டோன்ட் சேவ். அடுத்தது இது தேவையில்லை, இது தேவை, இதுவும் தேவையில்லை, அதுவும் இதுதான் நியூஸ் லெட்டர் தான், இதுவும் லெட்டர் தான். ஓகேவா? எது தேவையில்லையோ அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோன்ட் சேவ். இது இருக்கா, இதுவும் வேணாம், இதையும் டோன்ட் சேவ் கொடுத்துட்றேன். டோன்ட் சேவ். இப்போ பாருங்க, இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவேன். இது 3 மட்டும். ஏன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது 2வது கொஸ்டின், இது 3வது கொஸ்டின். இது அப்படியே வச்சு காமிச்சிட்டு கூட நம்ம மார்க் வாங்கி வந்துடலாம். அது உங்கள் டேலண்ட்டை பொறுத்து. சரியா? இல்லை நான் ஒன்றா சேவ் பண்ணி தான் சார் காட்டுறேன்னா அது நீ சேவ் பண்ணி காட்டிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை. அப்படி கூட காட்டலாம். அது காட்டணும்னு அவசியம் இல்லை. சேவ் பண்ணி ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சாலும் ஓகே தான். சரியா? அது மொத்தத்தில் போன பேட்சுக்கு செய்யும் போது யாரும் ஒத்துருக்கு மட்டும் தான் இந்த கொஸ்டின் வந்ததா சொன்னாங்க. ஆனால் இந்த பேட்சுக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோ. ரைட். அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின். 14வது கொஸ்டின் என்னப்பா கேட்டிருக்காங்க? 14வது கொஸ்டின். ஓகே, 14வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க படிக்கட்டுமா? யூசிங் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேர்டு. அவன் சொல்லிட்டான் பாரு, வேர்டுலேயே ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இப்போ கீழே இருக்கிற இந்த 4 என்னென்னு பாருங்க. 1 ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸோட ஷார்ட்கட் கீ என்னது? ஹெச். ரைட்டு. டு ஸ்பெல் செக் அண்ட் கரெக்ட், அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? F7. சரியா? F5 வந்து ரீஃப்ரெஷ், F7 ஞாபகம் வச்சுக்கோ. அது கீழே டு ஜெனரேட் டேபிள் கண்டென்ட் ஆஃப் டாக்குமெண்ட். ஒரு புக் இருக்குது அப்படின்னா அந்த புக்கோட கண்டென்ட் பேஜ்லாம் எங்கே இருக்கும்? ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். இந்த டாபிக்னா எத்தனாவது பேஜ், இந்த டாபிக்னா எத்தனாவது பேஜ் நம்ம கரெக்டாக பார்ப்போம். அது பேர் கண்டென்ட் பேஜ். அதுதான் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட். கடைசி கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? டு ப்ரிப்பேர் இண்டெக்ஸ் ஃபார் ஏ டாக்குமெண்ட். இண்டெக்ஸ்னா என்னது? அந்த முன்னாடி வரக்கூடாது, அதுதான் நீ தப்பு பண்ணுறீங்க. முன்னாடி வர்றதுக்கு பேர் கண்டென்ட். அதாவது ஒரு மேலே டேபிள் ஆஃப் கண்டென்ட். பின்னாடி வரும் புக்கில் எப்பவுமே இந்த லைப்ரரி யாருன்னா ஆத்தர் யாருன்னா எழுதினாலும் வச்சு புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ள வந்து ஏதாவது தெரியாத வார்த்தை இருக்கும். அந்த தெரியாத வார்த்தைக்கு கரெக்டான மீனிங், அதாவது அந்த நம்ம பேச்சு மொழியில் இருக்கிற வார்த்தையை பின்பக்கத்தில் எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ஆப்பிள்னா என்னன்னு தெரியல அப்படின்னா பின்னாடி என்ன பண்ணியிருப்பான்? ஆப்பிள் வந்து ஒரு
சாப்பிடக்கூடிய ஐட்டம், இதில் வந்து விட்டமின் இருக்கு அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இன்டென்ட்டில் என்னென்னு கொடுத்துருப்பாங்க, இண்டெக்ஸில் ஏ வரிசையில் பார்க்கணுன்னு அர்த்தம். அதேமாரி ஜீப்ரா அப்படின்னு இருக்குதுன்னா ஜட் வரிசையில் பார்க்கணும். ஜீப்ரா என்னன்னா அது நம்ம விலங்கினத்தில் பார்க்கும்போது வரி குதிரையாக இருக்கும். பட் உள்ளே வரும்போது அதுக்கு என்ன மீனிங் அவர் கொடுத்துருக்காருன்னு அதில் பின்னாடி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இது கரெக்டாக இண்டெக்ஸை செட் பண்ணணும். அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுக்கு சாதாரணமாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் ரேண்ட். நான் நேற்று ரேண்டு வேலை செய்ய முடியலன்னா என்ன சொன்னேன், சப்போஸ் ரேண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, என்னப்பா எல்லாம் ஒரே மாதிரி செய்றீங்க, ஏன் உங்களுக்குன்னு எதுவும் இல்லையா, வேற செய்யங்களாம்பா அப்படின்னு கேட்டார். இப்போ நான் என்ன பண்ணணும், அதுக்கு இந்த ஹெல்ப் இருக்கு பாரு, இந்த இடத்துல இந்த ஹெல்ப்பு கிளிக் பண்ணனா நிறைய அதில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, தேவையான கண்டென்ட் இருக்கும். அதாவது இதில் என்ன டவுட்னா அதில் பார்க்கலாம். அந்த கண்டென்ட் இங்கே வரும், வெயிட் பண்ணுங்க வரட்டும். இந்த மாதிரி கண்டென்ட் வரும். அந்த கண்டென்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதில் எந்த இது வேணுமோ அதை வேணால் நான் எடுத்துக்கலாம். அது ஸ்பெல்லிங் அண்டு கிராமர், அதே நம்ம பார்க்க போகிறதே வந்துச்சு பாருங்க. அது கிளிக் பண்ணுறோம். அதில் ஸ்பெல் செக் கிராமர் ஒரு 10 மார்க்கு சுட போகிறேன் இங்கேருந்து, ரைட்டா. இப்போ இது அப்படியே என்ன பண்ணுறோம், அழகாக அது வரைக்கும் மொத்த அதில் என்னென்ன பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுன்றது மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க சரிதா. அதில் நான் என்ன பண்ண போகிறேன், வேணா நீ படித்து டைம் இருந்தால் தெரிஞ்சுக்கோ, நான் அதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். காப்பி பண்ணி காப்பிக்கு என்ன ஷார்ட்கட் கீ, பேஸ்ட்டுக்கு ஓகே கொடுத்துட்டுக்கிறேன். ஓகே ஆயிடுச்சா. இப்போ இந்த இடத்துல நான் வந்த உடனே கண்ட்ரோல் ஏ கொடுத்து கிளியர் ஃபார்மேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகிடும், நம்மளுடைய நார்மல் மெத்தடுக்கு வந்துடும். சரியா. இப்போ இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிறது வேணா நீ டெலிட் பண்ணி விட்டுரு, ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்கிறது எங்கே நீ காப்பரேட் பண்ணி வந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. சொல்லுவாங்க தப்பு பண்ணாலும் தடையில்லாமல் பண்ணணும்னு, அந்த மாதிரி மாட்டிக்காத. ஓகேவா. சரி ரைட். இது கீழே எனக்கு இதெல்லாம் வேணாம். பையா லேபிள் அது இது மொத்தமாக டெக்ஸ்ட் உக்காந்து போகல. ஓகே டெலிட் ஆகிறதுக்கு தான் அவ்வளோ லேட் எடுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்படி டெலிட் பண்ணிடுறேன். டக்குன்னு போனோமா டெலிட் பண்ணிடலாம். ரைட். இப்போ இந்த மாதிரி டெலிட் பண்ண உடனே அதாவது இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். டேபிள் ஆஃப் கண்டென்ட், அதாவது டேபிள் ஆஃப் கண்டென்ட் இல்லை, ஹெல்ப் எடுத்துக்கணும். சரியா. ஹெல்ப்பில் கேட்டு நான் என்ன பண்ணிட்டேன்ப்பா, ஒரு சில வேர்ட்ஸை நான் காப்பரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூ அப்படின்ற இடத்துல ஃபுல்லாகவே நான் என்னன்னு மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ அப்படின்னு மாற்றிக்கிறேன். நீன்றது போல நான் அப்படின்னு மாற்றுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எச் கொடுக்குறேன். இல்லை சார் எனக்கு அங்கே இடத்துல போய் மைண்டில் இல்லை கண்ட்ரோல் எச்லாம் அப்படின்னு நினச்சேன்னா இதோ பாரு ஹோம் டேப்பில் கடைசியாக வந்தேன்னா தருக்கு பாரு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். எனக்கு ஷார்ட்கட் கீ ஞாபகம் இல்லை அப்படின்னா இதோ இங்கேயே இருக்கும். நீ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும் இங்கே வந்துடும். சரியா. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், யூ அப்படின்ற இடத்துல எல்லாமே நான் என்ன மாற்றணும், ஐ அப்படின்னு மாற்றணும். புரியல, யுவர்னஸ்னா ஓகே யூ ஓகேவா. ஐ ஆம் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஐ ஆம் பிஸ்தா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா கொஞ்சம் பெரிய லென்த்து வேர்டாக இருக்கட்டும். டாட் 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 வச்சு கேப் விட்டுறேன். ஓகேவா. இப்போ ரீப்ளேஸ் கொடுக்குறேன். எத்தனை இடத்துல ஆயிருக்கு, 7 பிளேஸில் இதோ 7 பிளேஸில் வந்து இருக்கு. ஓகேன்னு கொடுக்குறேன், இது ஓகேன்னு கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க அந்த யூ அப்படின்ற இடத்துல எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், ஐஎம் பிஸ்தான்னு போட்டு டேஷ் விட்டேன். நீ அந்த இடத்துல கெட்ட இடத்துல கூட திட்டி வேண்டதால அந்த இடத்துல டேஷ் போட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். எதுக்காக அது மாதிரி போட்டு காட்டுறதுனா, நான் மாற்றிக்கிற இடம்லாம் எங்கெங்கன்னு கண்டுபிடிது, சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறாரு அதை போடுறேன். புரியுதா. இப்போ இந்த ஏரியாலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், மாற்றிருக்கிறேன். அப்போ அந்தந்த இடத்துல யூன்னு இருந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுக்கு இதை விட இன்னும் பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் நான் எதுவும் கொடுக்க முடியாது, மைண்டில் வச்சுக்கோ. அடுத்தது டு ஸ்பெல் செக் அண்ட் கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இது ஸ்பெல் செக் கரெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் போய் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், MS Office 10 யூஸ் பண்ணிக்கிறோம். இது யூஸ்வலாகவே அதுவே எடுத்துக்கும். இது நம்ம போய் 7 2003 இருக்கு பாரு, அதெல்லாம் போட்டோம்னா தான் நம்மளா போய் மேனுவலாக செக் பண்ணோம். இப்பெல்லாம் வந்து அதுவா எடுத்துக்குது. எக்ஸாம்ல ரெண்டுமே இருக்கும். பிரச்சனையே என்னன்னா, அங்க லேப்ல வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுல 7 இருக்கு, ரைட் சைட்ல இருக்கிறதுல 10 இருக்கு. அதுல வந்து ஒரு 4 சிஸ்டம் தான் இன்டர்நெட் இருக்குது. அதனால உங்களுக்கு எது லக் இருக்கோ அதில் போய் உட்காந்து செஞ்சு கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். நீ 7 சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ.
இன்னும் மோசம். அதில் இன்னொரு மோசம் என்னன்னா, அதில் ஒரு 4 சிஸ்டம் வந்து ஆஃபீஸே கிடையாது, எம்எஸ் ஆஃபீஸே கிடையாது. ஃபுல்லாக ரைட்ரு தான் இருக்கும். ரைட்ரு, கால்கு, அதுக்கப்புறம் இம்ப்ரெஸ்ஸு, இன்னொன்று என்னது, இன்னொரு ஒட்டுமே டேட்டா பேஸ். இது 4 தான் இருக்கும் அங்கே. அது உன் தலையெழுத்து என்ன ஆண்டவன் எழுதிட்டு இருக்கிறானோ அது அங்கே தான் நடக்கும். சரியா? ஆக்சுவலாக எல்லாமே இருக்கு. 7 இருக்கு, 10 இருக்கு. ரெண்டுமே இல்லாமல் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் பண்ணுவோம்ல, இப்போ இதில் வந்து 60 மார்க் தானே இப்போ நம்ம படிக்கிறோம். இன்னும் 40 மார்க் ஓப்பன் ஆஃபீஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த 40லேருந்து என்ன பண்ணிடுவான், ஏன் நீ இதில் செய்கிறேன் அதில் செஞ்சு காட்டுன்னு ஓப்பன் ஆஃபீஸில். அப்போ ஓப்பன் ஆஃபீஸ் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். சேம் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இது எப்படி எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி அது ஓப்பன் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம். இப்போ இங்கே உதாரணத்துக்கு காட்டுறோம் பாருங்க. இன்ஸ்டால் பண்ணியிருக்கியாப்பா? இல்லை. ஓகே, அது நான் அடுத்த வாரம் கிளாஸில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லி கொடுத்தோம். ஓகேவா? ஏன்னா அடுத்த வாரம் எடுக்க தான் போகிறோம் அதை. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 2வது கொஸ்டினுக்கு வந்துடுவோம். இப்போ 2வது கொஸ்டினில் என்ன இருக்குன்னா, டு ஸ்பெல் செக் அண்டு கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு, தீன் அடிக்க போகிறேன். என்ன அடிக்க போகிறேன்? தீன் அடிக்க போகிறேன். நல்லா எல்லாரும் கண்டு தெரிதா பாரு. வார்த்தையை பெருசு பண்ணிக்கிறேன். தீன் அடிக்க போகிறேன். தீக்கு என்ன ஸ்பெல்லிங்க? THE. ஆனால் நான் என்ன அடிச்சிருக்கேன் இங்கே பாரு, ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஸ்பேஸ் விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறுது, டியா மாறுது. இதுதான் ஸ்பெல் செக் கரெக்ட். அதுவே இப்போ மாறிக்கும். இதே நீ வேர்டு 2007 அடிச்சுன்னு வச்சுக்கா, மாறாது. அப்போ அந்த இடத்துல நீ என்ன போகணும்னா, இதில் ரைட் கிளிக் பண்ணி ஸ்பெல் செக் அப்படி கிராமர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை எடுத்து நீ என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோ ஸ்பெல் செக் ஏறன்னு ஒரே ஒரு டிக் மார்க் கொடுத்தா சரியா போச்சு. டிக் மார்க் தான் வேலை, ஒன்றும் இல்லை. வேற நீ அந்த இடத்துல போயிட்டு இது கொடுக்க வேணாம். அது ஒரு F7 கிளிக் பண்ணனா, F7 கிளிக் பண்ண உடனே அதை வந்துச்சு பாரு. அந்த இடத்துல போயிட்டு இதோ இருக்கு இல்லையா, செக் கிராமர். இந்த இடத்துல ஒரு டிக் மார்க்னு ஒன்று இருக்கும். அந்த டிக் மார்க் மட்டும் கொடுத்தா போதும் 7ல். இது ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ 10ல் வந்துடுச்சு. நீங்கள் அதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீ உட்காந்து நான் நோண்டிங்க இருக்கிற வேலை இல்லை. சரியா? ஓகே, தேவையில்லை. ஸ்பெல்லிங் அண்டு செக்குக்கு என்ன சொன்னோம், F7 அழுத்தினேன். ஸ்பெல்லிங் அண்டு கிராமர் அது வந்துடுச்சு. நீ அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி நீ ஒன்றும் வச்சுக்க தேவையில்லை. இந்த இடத்துல தி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதாவது THE அப்படியே அடிக்கலாம். TEHன்னு தெரியாமல் நான் மாற்றி அடிச்சுட்டேன் அப்படின்னாலும் நீ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் விட்டோடனே அதுவாகவே மாறிடும். ஸ்பேஸ் விடாமல் வராது. ஏன்னா ஸ்பேஸ் விடுற வரைக்கும் நீ ஏதோ ஒரு வார்த்தையை டைப் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸ்பேஸ் விட்டுட்டு அப்படின்னா தான் அந்த இடத்துல என்ன ஆகும், இந்த வார்த்தை கிராமருக்கு பிரகாரம் வராது, இப்படி வரும். ஏன் இப்போ வாட்ஸ்அப்லேயே கரெக்டாக வரும் பாரு. வாட்ஸ்அப்லேயே உனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இங்கிலீஷ்லேயே நீ பண்ணி டஸ்ட் புஷ்னு எழுதிட்டு இருப்பேன். டுடே இஸ் வாஸ் கோஸ் அப்படின்னு போடுவேன். ஆனால் அதுவே என்ன பண்ணிடும், இந்த லெட்டர் தான் இப்படி தான் வரணும் வாசகம்னு காட்டும். ப்ளஸ் அப்படி நீ மீறிய கிராமர் மிஸ்டேக் பண்ணால் கீழே அண்டர்லைன் காட்டும். இப்போ வாட்ஸ்அப்பில் இப்பயே வருது. வாட்ஸ்அப்பில் எதுப்பா, அதான் அந்த கீழே அண்டர்லைன் காட்டுது அப்படின்னா கிராமர் மிஸ்டேக்னு அர்த்தம். சரியா? அப்படி என்ன பண்ண, அந்த இடத்துல வாஸ்ன்னு இருக்கும், நீ அதை என்ன பண்ண ஆஸ்ன்னு மாற்றிருக்கணும். ஏதாவது ஒன்று அதுக்கு உண்டான ஆன்சர் கீழே அந்த டேப்ல காட்டுது. சரியா? கிராமர் மிஸ்டேக் நீ தான் செக் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது 3வது கொஸ்டின். டு ஜெனரேட் டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஃபார் ஏ டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை ரெடி பண்ணணுன்றாங்க. ரெடி பண்ணி பார்க்கலாமா, வருதான்னு பார்க்கலாமா? சரி, ரைட். இப்போ இதுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் கொடுக்குறேன். யாருன்னா தெரிதா பாரு. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோ. எங்கே போனேன், ஹெல்ப்புக்கு போனேன். ஹெல்ப்பில் போயிட்டு கிரியேட்டிங் டாக்குமெண்ட்ல கவர் பேஜ் ஏதோ ஒன்று நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் எதுவும் அதிகமான கண்டென்ட் இல்லையா? கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கலாமா? கண்டென்ட் அதிகமாக வந்து ஸ்பெல் செக் கிளியர் இருந்துச்சு, அதில் எடுத்துக்குவோம். அதில் ஸ்பெல் செக் கிராமர். ஓகே, இதில் நிறைய இருக்குது. ஆக்சஸ், ப்ராஜெக்ட், ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க், ஸ்மார்ட் பாயிண்ட் ஒர்க் எல்லாமே இருக்குது. Ctrl+C காப்பி, Ctrl+V பேஸ்ட் கொடுத்துட்டேன். அந்த டைம் வெயிட் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி சிம்பிள் வருதுனாவே வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். வெயிட்டிங் சிம்பிள் அது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி இதெல்லாமே வந்து செட்டிங்கில் இருக்குது. நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். இது உங்களுக்கு ஃபஸ்ட் சொல்லி தரேன். ஏதாவது கண்டென்ட் அதை ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். நீ எந்த வேலையும் பண்ணாமல் பண்ணுறதுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் வருது.
நீ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல நீ எந்த ஆணியும் கொடுக்காதவே உனக்கு ஒரு ஆணி இங்கே செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதாவது செக் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ஆல் அட்டன் ஒன்னு ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கு. அதனுடைய கிராமர் ஆட்டோமேட்டிக்கலி எப்படி கிரியேட் பண்றது, அதாவது சரி பண்றது 8வது பேஜில் காட்டுது. பிக்ஸ் ப்ராப்ளம் அப்படி சப்போஸ் அது மீறி வந்துச்சுன்னா அது எப்படி ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்றதுன்றது 13வது பேஜில் இருக்கு. அதாவது நீ எந்த வேலையும் போய் பண்ண வேணாம், அதுவே ஒரு வேலையை பண்ணி ஊத்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது சும்மா தோராயத்துக்கு தான் எடுத்தா அது வேலையே செய்யுது. என்ன பண்றது, உங்க நேரம் நல்ல நேரம் போல இருக்கு. என்னப்பா எடுக்க மாட்டேங்குது, டெலிட் ஆக மாட்டேங்குது. சரி ரைட்டு, குயிக்காக போயிடுவோம். ஏன் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது? அதுதான் போல இருக்குது. பேஜஸ் 13 பேஜ் தானே பாக்குது, அதிகமாக கூட இல்லையே. வேணான்ற ஆனா வந்துச்சு பத்தியா, அதான் நீ சரி ஓகே கவனிமா. ஷார்ட்கட்ல போனா அப்படித்தான் ஆகும் போல. சரி ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்றோம், அதாவது டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி ரெடி பண்றது. இது வந்து நீ வேணா அங்கே போய் ஷார்ட்கட் பண்ணி காமிச்சு சிஸ்டமை கரெக்ட் பண்ணிட்டு வந்துரு. பட் இப்போ இது எப்படி செய்யணும், ஒரிஜினலாக எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ஈக்குவல் ரேண்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஒரு 6 பேஜ் கொடுக்குறேன், என்டர் பண்ணுறேன், ஃபாண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஃபார்மேட்டிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு டேபிள், அதாவது ஒரு தலைப்பு இருந்தால் அது கீழே ஒரு ஆன்சர் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்து அது கீழே அதுக்கு உண்டான கண்டென்ட் கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஒரு ½ பேஜ் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 4 வார்த்தை எடுத்து ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துக்கிறேன். அதில் ஹெட்டிங்கில் போய்தோ இந்த ஸ்டைலில் போயிட்டு ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த இதுக்கு வரேன், இங்கே வந்து ஒரு என்டர் கொடுத்துட்டு இந்த ஏரியாவை வச்சு ஹெட்டிங் 2 கொடுத்துக்கிறேன். அடுத்தது மறுபடியும் இங்கே வச்சு ஒரு என்டர் கொடுத்து இதில் போயிட்டு ஹெட்டிங் 3 கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் ரெடி பண்ணோன்னா ரெடி பண்ணி இடலாம். பட் இது நமக்கு ஓகே. இப்போ ஒவ்வொரு பேராகவும் ஒவ்வொரு ஹெட்டிங் இருக்குது அதுதானே. இதை வச்சு முடிச்சிட்ட உடனே ஃபர்ஸ்ட் லெட்டரில் வந்துடணும். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி வந்து அந்த கர்சரை கிளிக் பண்ணிடணும். இதோ இங்கே வந்து இதோ பிளிங்க் ஆகிட்டு இருக்கா கர்சர், அந்த இடத்துல வந்து நிறுத்திடணும். நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரெஃபரன்ஸுக்குள்ளே போகிறீங்க. போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று வரும், மொத்தம் 3-4 இருக்கும், நிறைய இருக்குது. பட் நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், அதை வந்துச்சு பாரு. ஓகேவா, எனக்கு அதை விட இதே பெட்டர்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி போட்டு க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு ரெடி. நீ எந்த வேலையும் பண்ண வேணாம். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது ரேண்டை யூஸ் பண்ணிட்டு மொதல் பேராகிராஃபில் சும்மா 4 வார்த்தை கட் பண்ணி அதை ஹெட்டிங் 1 கொடுத்துட்டு, அதே மாதிரி 2ஆம் பேராகிராஃப் 3 இருக்கிற பேராகிராஃப் எல்லாத்தையும் அது மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு போய் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸில் போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் மொதல் வர ஆட்டோமேட்டிக் டேபிள் ஆஃப் கண்டென்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும். ஓகே தானே, ரைட். அடுத்தது டு ப்ரிப்பேர் ஏ இண்டெக்ஸ் ஃபார் ஏ டாக்குமெண்ட். அதே டாக்குமெண்ட்ல இண்டெக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது. சரி, இதை வச்சு அப்படியே இண்டெக்ஸ் ரெடி பண்ணலாமா. இது டேபிள் ஆஃப் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன்.
இதை வச்சே எடுக்கலாமா இல்லை புதுசாக சொல்லி கொடுத்துட்டா? எதுக்கு வந்து நான் புதுசாக சொல்லி கொடுத்துட்றேன். சரி ரைட்டு. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் ரேன் ஒரு 10 50 50 வேணாம், 50 அதிகம், ஒரு 5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபாண்ட்டை பெருசு பண்ணுறேன், ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஃபார்மேட்டை வச்சுக்கிறேன். இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, இப்போ இண்டெக்ஸ் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல டேப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது கொழா டேப்பா, இப்போ பிளம்பிங் அப்படின்னு வரும்போது இது டேப்னா கொழா டேப் கொடுப்பாங்க. கம்ப்யூட்டருக்கு வந்து டேப் அப்படின்னா இந்த இடத்துல டேப் ப்ரெஸ் பண்ணால் 5 ஸ்பேஸ் விழும். அதுதானே நமக்கு புரியும். இப்போ புரியுது அது வித்தியாசம் என்னன்னு. அப்போ டேப் அப்படின்னா எனக்கு இப்போ புரியல, கம்ப்யூட்டர் படிக்க வரேன், டேப்ன்றது எனக்கு புரியல வார்த்தை. அப்போ டேப்னா என்னன்னு போய் பின்னாடி பார்க்குறேன், இண்டெக்ஸில் டி வரிசையில் பார்க்குறேன். அதுக்கு நேரம் நான் என்ன கொடுத்துருப்பேன் எக்ஸ்பிளைனு, டேப் வந்து 5 ஸ்பேஸை தள்ளி விடும், அதுக்கு பேர் தான் டேப்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுவேன். இப்போ அந்த இடத்துல டேப்பை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் என்ட்ரி கொடுக்கணும். இப்போ பாருங்க அதே ரெஃபரன்ஸில் போகிறேன், இதோருக்கு இல்லையா மார்க் என்ட்ரி, அந்த மார்க் என்ட்ரி ஜஸ்ட் இதோருக்கு பாருங்க, இங்கே மார்க் என்ட்ரி கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் வேற எந்த ஆப்ஷனும் பண்ணல, மார்க் ஆல் அப்படின்றது மட்டும் தான் கொடுக்குறேன். மார்க் ஆல் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்தது ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதோ ஃபார்மேட்டிங் அப்படின்னு. இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து செல்லில் ஃபார்மேட் அப்படின்னா என்ன, மெமரி எல்லாம் டெலீட் ஆகிடும். சரியா? பட் இந்த கம்ப்யூட்டர் பிரகாரம் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு அலைன்மெண்ட் பண்ணணும், அது செட்டிங் வேற மாற்றணும், அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் மாற்றுறதோ ஃபாண்டோட கலர் மாற்றதோ அலைன்மெண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ஃபார்மேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்கு மீனிங். சரியா? இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த ஃபார்மேட்டிங் இங்கே அப்படின்னா அங்கே என்ன பின்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தேவையான அனைத்து தகவலையும் நம்ம முன்ன பின்ன ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபார்மேட்டிங்கை நான் என்ன பண்ணுறேன், மார்க் என்ட்ரி கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், மார்க் ஆல் அந்த இடத்துல கேட்டுக்கிறான். ஆக்சுவலாக மெயின் என்ட்ரி வந்து ஃபார்மேட்டிங், சப் என்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டான். அந்த இடத்துல நான் அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், பட் நான் கடைசியாக கொடுத்துக்கலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால இந்த இடத்துல நான் பண்ணுறேன், மார்க் ஆல் கொடுத்துட்டேன். இப்போ 2 கொடுத்துருக்கோம். கேலரி, பொதுவாக கேலரி என்ன இருக்கும், போட்டோஸ் வீடியோஸ் தான் இருக்கும், அது மைண்டில் இருக்கு. அப்போ ஓகே, அதே தான், மார்க் ஆல் க்ளோஸ். அடுத்தது வேற என்ன எடுக்கலாம், டெக்ஸ்ட் எடுக்கலாமா? ஓகே, டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல என்னது, லெட்டர்ஸை கிரியேட் பண்ணுறது, அதை டைப் பண்ணுறது. அப்போ அதே மார்க் என்ட்ரி கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான் போதும், இப்போதைக்கு அதிகமாக போதும். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படி நம்ம இங்கே போய் ஃபஸ்ட்டு இங்கே வச்சு கார்னர் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணுமோ அந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு கடைசியில் வச்சு கிளிக் பண்ணணும். கடைசியில் வந்தோம் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு தோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம். எங்கள் மார்க் என்ட்ரி பண்ண இல்லையா, இப்போ இன்செர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இதோ இந்த இடம் பாருங்க, ஃபார் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஃப்ரம் டெம்ப்ளேட்ஸ். அதை கிளிக் பண்ணி கிளாசிக்கலாக வேணுமா, இல்லை ஃபேன்சியாக வேணுமா, இல்லை மாடர்னாக வேணுமா, உனக்கு இன்னும் வேறு என்னது புல்லட்டடாக வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஃபேன்சி அப்படின்னு வச்சுக்கிறேன், ஃபேன்சியாக வேணும்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரே ஒரு ஓகே மட்டும் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஃபார்மேட்டிங், எஃப்ல ஃபார்மேட்டிங் ஒன்று வந்திருக்கு, டீயில் டேப்பு, கேலரியில் ஜியில் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி கரெக்டாக அந்த லெட்டருக்கு அது எதுவும் வந்துச்சுனாவே கரெக்டாக பண்ணியிருக்கணும். அப்படி இது பேர் தான் இண்டெக்ஸ். இதெல்லாம் எங்கே பார்க்கலாம்னா லைப்ரரி புக்கில் பார்க்கலாம், பின்பக்கம் இருக்கும். லைப்ரரி போகிற பழகிறவங்களுக்கு இருக்கும். இல்லாத நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் காலேஜ் புக்கில் ஏன்னா ஆத்தர் பேர் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த ஆத்தர் பேர் சொல்லும்போது பின்னாடி எடுத்து பார்த்தோன்னா தெரியும். எல்லா புக்லையுமே, ஏன் ஈவன் கோர்ட்டில் உள்பட எதனா ஒரு ஃபைல் எதனா ஒரு புக்கு படிக்கிறேன்னா பின்னாடி அதனுடைய கருத்துக்கள் இருக்கும், அதாவது ஈஸியாக இருக்கிற வேர்ட்ஸ். அதை இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். ஓகேவா? இது ஏதாவது புரியுதா புரியலையா? இதுக்கு தான் 30 மார்க். இது 4 செஞ்சு காட்டினா அதில் ஃபஸ்ட்டு 2 ரொம்ப ஈஸி, செகண்ட் 2 ரொம்ப கஷ்டம், ஆனால் செஞ்சா ஈஸி. ஓகே தானே? மொத்தம் 4. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே தானே? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் வேர்டில், எம்எஸ் வேர்டில் கடைசி கொஸ்டின் 15வது கொஸ்டின், கிரியேட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்தது ப்ரிப்பேரிங் எ ரிசியூம், ப்ரிப்பேரிங் எ கோஆப்ரேட்டிவ், அதாவது அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சர்க்குலர் லெட்டர் இன்வைட் பண்ணுறோம், ஏதோ ஒரு சர்க்குலர் லெட்டர் இன்வைட் பண்ணுறோம், என்னென்ன ஷேர் ஹோல்டருக்கு, டு அட்டன் த ஆனுவல் மீட்டிங்,
நான் ஆனுவல் மீட்டிங் வைக்கிறேன், என் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் கரெக்டாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஆப்ரேட்டிவ்ல ஒரு சர்க்குலர் லெட்டர் ரெடி பண்ணுறாங்க. சேம் அதே கண்டென்ட் தான். நம்ம உள்ள A to Z தான் அடிக்க போகிறோம். அதே என்ன அடிக்க போகிறோம், பிராண்டு போட்டு தான் அடிக்க போகிறோம். அங்கே உள்ள நம்ம எக்ஸ்பிளைன்லாம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது ஒன்ஸ் பார்த்துடலாம். சரி ரைட். இப்போ இந்த கொஷின், இந்த இண்டெக்ஸ் கொஷின் ரெடி பண்ணுறோம் பார்த்தியா, இந்த இண்டெக்ஸ் கொஷின் ரெடி பண்ணிவிட்டு நீ எத்தனை வாட்டி வேர்டு ஓப்பன் பண்ணாலும் இந்த ஒரு சிம்பிள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன பண்ணணும்னா, இந்த ஹோமில் இந்த கடைசியில் இங்கே வந்தோன்னா இந்த இண்டெக்ஸ்ன்றது ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். அது கிளியர் ஃபார்மேட் கொடுத்தா கூட போகாது. சரியா? அப்போ நீ அந்த இடத்துல போய் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த இண்டெக்ஸ் ஹைட் ஆகிடும். ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிரியேட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இது எப்படி ரெடி பண்ணலாம்? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும். உதாரணத்துக்கு நான் கம்ப்யூட்டர் எடுக்கிறேன்னா கம்ப்யூட்டரோட கண்டென்ட் வேணும். இல்லை நான் வேற ஏதாவது இப்போ ஏர் ஆயில் தடவை போகிறேன் அப்படின்னா அந்த ஏர் ஆயிலோட கண்டென்ட் வேணும், ப்ளஸ் அந்த ஆயிலோட இமேஜ் வேணும். சரி ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் எடுத்துக்குவோம். நமக்கு இருக்குதே அதானே, இப்போ அதானே படிக்க போகிறோம். கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். கிரியேட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன், கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் தானே. அதே மாதிரி சென்டர் பண்ணிக்கிறேன், பெருசு பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் பி கொடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் யூ கொடுத்துக்கிறேன். கடா என்னென்ன லாங்குவேஜ்லாம் மாற்று. ஓகே, கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட்னு கொடுத்து ஒரு ஃபாண்ட் வந்து வித்தியாசமாக கொடுப்போம். ஏன்னா இது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது கொடுத்து முடிச்சிடுறேன். இப்போ என்ன பண்ணோம், ஏதோ கம்ப்யூட்டர் ஒன்று வைக்கணும். அப்போ அந்த சிம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறதோ பேஜில் இன்செட்டில் போயிட்டு கிளிப்போர்டில் போனோம் அப்படின்னாக்கா, நேற்று ஒர்க் ஆகல இல்லையா, அது இன்றைக்கி ஒர்க் ஆகுது. கிளிப்போர்டில் போயிட்டு இந்த இடத்துல எனக்கு கம்ப்யூட்டர் தானே வேணும், அதனால் கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணி கோன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்யூட்டர் இமேஜாக வரும். வருதா? அதில் நான் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த பொண்ணுக்கு அடிக்கிற மாதிரி இந்த கம்ப்யூட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? இந்த கம்ப்யூட்டர் வச்சதுக்கு அப்புறம் இதை மூவ் பண்ண முடியாது, இதை ஒரே இடத்துல உட்காந்துச்சு அது. அப்போ பிராப் டெக்ஸ்ட் பண்ணதோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி பிகைன் டெக்ஸ்ட் விட்டுட்டோம்னா நம்மளால எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம். இப்போ உட்காருதா, எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம். அதுலயும் இந்த ஸ்கொயர் அப்படின்னு பாரு, அதை கொடுத்தோம்னா இன்னும் பிரச்சனையே கிடையாது. நீ எங்க ஒரே அதுக்கேற்ற மாதிரி அது புரிஞ்சுக்க, அந்த வேர்ட்ஸ் கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் அதே புரிஞ்சுச்சு பாரு. ஆமா, அது மேலேயே உட்காந்துக்கும். ரைட். இப்போ ஈக்குவல்ட்டு என்ன பண்றேன், ரேட் ஒரு 5 கொடுத்துக்கிறேன், பேருக்கு தான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக போயிட்டு என்ன பண்ணுறேன், மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதே ஃபார்மெட்டில் இருக்குது. அதனால என்ன பண்ணுறேன், அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிளியர் ஃபார்மெட் கொடுத்து இப்போ வேற மாதிரி கொடுப்போம். என்ன கொடுக்கலாம், இது நல்லா இருக்கா, கேவலமாக இருக்குது, கிரீனு கடவுள ஒண்ணுமே தெரியலையா, எதுக்கு இந்த மாதிரி கலர் அவனுக்கு கொடுக்குறானுன்னு தெரியலையா. சரி ரைட்டு, நம்ம அது போகவே வேணாம், வேற எதனா கொடுத்துருவோம். சிம்பிளா கொடுத்து விட்டுட்டு எதுக்கு அப்புறம் நம்ம மக்கள் அதே எங்க சாரி தான் பண்ணாரு, ஏன் எனக்கு வர மாட்டேங்குதா, இந்த மாதிரி வேணா ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துடலாம், போல்டு. சரியா? இப்போ கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் இப்படின்னு வச்சுட்டேன். சரியா? இப்படி வச்சுட்டேன், இப்படி கொஞ்சம் தள்ளிக்கிறேன். இப்போ இது கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இதுல இன்னும் ஏன்னா ஆஃபர் போடலாம் இல்லையா, அப்ப என்ன பண்றேன், இந்த பேராகிராஃப்லாம் கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப வளவலாம் வேணாம். இப்போ கம்ப்யூட்டர் பத்தி நாங்கள் இதெல்லாம் எடுக்கிறோம்னு போட்டாச்சு. இப்போ இதுல ஒரு ஆஃபர் ஒன்று வைப்போம். என்ன ஆஃபர் வைக்கலாம், கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணா சர்டிஃபிகேட் கொடுப்போம், ஃபெயில் ஆனால் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் சொல்லி அப்படி வேணா போட்டுடலாமா? அதுதானே நடக்கும். ரைட். இப்போ என்ன பண்றேன், ஷேப்ஸ்ல போயிட்டு அப்படி ஒரு ஷேப்ஸ் இப்படி வரைகிறேன், அப்படி வச்சு இப்படி வரைகிறேன். ஓகேவா? இது வரைஞ்ச உடனே என்ன ஆகிடும், எல்லாமே பேக்ரவுண்டில் போயிடும். இப்போ அதை வெளியே கொண்டு வரணும்னா ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் இருக்கா, விராப் டெக்ஸ்ட், இதில் விண்டோஸ் 10 அதாவது MS ஆஃபீஸ் 10ல் விராப் டெக்ஸ்ட்னு வரும். இதே 2007 இருந்தால் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். மைண்டில் வச்சுக்கோ. உனக்கு போய் உட்காந்த நேரம் அங்கே 2007 மாட்டிச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 2007 அங்கே உள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த விராப் டெக்ஸ்ட்லாம் காட்டாது, ஆர்டர் அப்படின்னு வரும். அந்த ஆர்டரை கிளிக் பண்ணோன்னா இது எல்லா ஆப்ஷனும் வரும்.
சிம்பிளே அங்கே காட்டாது, ஆர்டர்னு மட்டும்தான் இருக்கும். சிம்பிள்லாம் வராது, இந்த மாதிரி சிம்பிள்லாம் அது வராது, ஆர்டர்னு மட்டும் இருக்கும். அது அந்த ஆர்டர் கிளிக் பண்ணிதோ, இந்த கிளிக் பண்ண உடனே இதை வருது இல்லை, இந்த இடத்துல எல்லா சிம்பிளும் காட்டும். கிளிப்பார்ட்ல வரலையா? வரும், இதெல்லாம் வரும்பா. ஆக்சுவலா கிளிப்பார்ட் எல்லாமே வந்துடும். இந்த ஆப்ஷன் கொஞ்சம் எலாபரேட்டா இருக்காது, குட்டி குட்டியா இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல wrap text இருக்காது, என்னன்னு இருக்கும்? ஆர்டர். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அதுல கிளிக் பண்ணிட்டு பிகைன் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தனா முன்னாடி வந்துடும். சரி, இதெல்லாம் வந்துச்சு, எங்க இமேஜ் காணும். அப்ப இமேஜ் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் அப்படிதான் குத்தாகணும், வேற வழி இல்லை. இதோ அதை கிளிக் பண்ணி அப்படி கொடுத்து பிகைன் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்பயும் வரலையே, wrap text ஸ்குவாடு அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு உள்ள, பார்த்தலாம் இருங்க, அதுவா நானான்னு பார்த்துருவோம். ஓகேவா? இந்த அம்மா எங்க உட்காந்துச்சு அந்த பேர்த்து போய் பக்கத்துல, வரமாட்டேங்குது. வந்துச்சு. ஃபார்மேட்ல போயிட்டு இது வந்து இப்படி கோடா இருந்தா போதும். இந்த கோட்டுக்கு மேல wrap text, பிகைன் டெக்ஸ்ட், ஸ்குவாட், இந்த இமேஜுக்கு மேல ஃப்ரண்ட், டாப், டச், ரைட், ஸ்குவாட். என்ன பார்க்கணும் வந்த சோதனை, இதுக்கு வந்த சோதனை என்ன? இது எப்படி வேணாலும் பண்ணலாம், வந்துடும். இப்படிதான் வைக்கணும்னு இல்லை, எப்படி பண்ணாலும் அது வந்து ஆகணும். அதுதான் வந்து அதனுடைய ரூல். ஆனா ஏன் அது வரல? நேற்று இன்ஸ்டால் பண்ணியால, கரெக்டா இன்ஸ்டால் பண்ணிட்டியாப்பா? அதுல ஏதோ எரர் இருக்கு, ஆனா வரணும், வரல. இப்ப இந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம். சரியா? அந்த கட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, கிளிப்பார்ட்டை கொண்டாந்து வச்சுக்கோ. ரெண்டும் ஒண்ணுதான், எப்படி பண்ணாலும் ஒண்ணுதான், ஆனா அது வரணும். ஏன் வரலன்னு தெரியல, மேபி இஷ்யூ இருக்கும், ஏதாவது ஒரு இஷ்யூ. நேற்றே அந்த கிளிப்பார்ட் ஒர்த்தாவல பத்தியா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும், அதனால அது பார்த்துக்கோ. இப்போ இதெல்லாம் கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஏதோ அதை பத்தி சொல்லியிருக்கிறேன், ஒரு கம்ப்யூட்டர் இமேஜ் வச்சுட்டேன். இப்போ இது கீழே ஏதாவது ஆஃபர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், வேணா கொடுத்துக்கலாம், வேணான்னா நீ என்ன பண்ணிக்கலாம், அதோட தான் முடிஞ்சு போச்சு சார் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கலாம். இப்போ ஆஃபர்னு கொடுக்கணும்னாவே எந்த சிம்பிள் வரும்? இந்த சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் இப்படி போட்டு அப்படி வச்சு அதில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட்ல 50% ஆஃபர் வைங்க. இப்போ இதுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுப்போம். எல்லாம் எது எடுத்தாலும் ப்ளூ கலர்லயே வந்துப்பா. இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, ரைட் தானே? இப்போ இதை என்ன பண்ணுவோம், wrap textல ஸ்குவாடுன்னு கொடுப்போம். ஏன்னா அந்த எழுத்து மிஸ் ஆகக்கூடாது இல்லை. ஆடு ரெடி. நல்லா இருக்குதா? எவ்வளோ கேவலமா இருக்குமோ அவ்வளோ கேவலமா இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு ஆடு ரெடி பண்ணிட்டேன். இதில் யாருக்காவது டவுட் இருக்குதா? அவ்வளோதான், இதான் ஆடு. கம்ப்யூட்டர் இமேஜ் வச்சுட்டேன், 50% ஆஃபர் கொடுத்துட்டேன், கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அது ஏதோ ஒன்று உள்ள வந்து இந்த கோர்ஸ்லாம் எடுக்கிறேன். உள்ள கிடக்கிறதுலாம் கோர்ஸ்லாம் வந்து கோர்ஸ் பேர் நான் எடுக்கிறேன். ஓகேவா? இப்படி ரெடி பண்ணாவே போதுமானது. நீ போயிட்டு மைன்யூட்டாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின், ப்ரிப்பேர் ஏ ரெஸ்யூம். ரெஸ்யூம்னா என்ன வரும்? ரெஸ்யூம், அது கீழே நேம், அது கீழே ஃபாதர் நேம். ஏன் அந்த இது வச்சிடலாமே, 1 2 3 4 ஃபாதர் நேம், அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வருமா, டேட் ஆஃப் பர்த். அப்புறம் என்ன வரும்? ஜெண்டர், ஆனா பெண்ணான்னு தெரியணும் இல்லையா. அடுத்தது குவாலிஃபிகேஷன். அடுத்தது ஆமா போட்டே நேஷனாலிட்டி, அட்ரஸ், முக்கியமா
கல்யாணம் ஆச்சா இல்லையா முக்கியம். செல் அதான் முக்கியம். ஓகே, இப்போ போதும். நீ எக்ஸெக்டா சின்ன எல்லாம் போகக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு பாட்டோட சைஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கிறேன். அதோடைய சைஸ் கொஞ்சம் மாத்திக்கிறேன். மாத்திட்டு இதை மட்டும் சென்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெஸ்யூம் ரெடி. வேணும்னா நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல உன் பேர் கூட அடிச்சுக்கலாம். இந்த இடத்துல யார் பேர் அடிக்கலாம்? மாதேஷ். அண்ணாண்டா அப்பா பேரு தாமோதரன். அது கீழே யாரு? டேட் ஆஃப் பர்த் 1/1/2020. அப்புறம் ஜெண்டரு மேலு. குவாலிஃபிகேஷனு 10th ஃபெயிலு, பாஸ். நேஷனாலிட்டி இந்தியன் போகிறது போல என்ன பண்ணலாம், பாகிஸ்தானி. எதிரி மாதிரியே இருப்பான் அவன். அட்ரஸு பாகிஸ்தானி. லாகூர் போடலாம். பாகிஸ்தானி. ஆமா, லாகூர் வந்து நம்ம இதுல தானே இருக்குது, நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்துல இருக்குது. இது என்னது, கண்ட்ரிக்கு பக்கத்துல. செல் நம்பர் வந்து ஓகே, ஏதோ ஒரு நம்பர். சரி, இப்போ இந்த மாதிரி ரிசியூம் ரெடி பண்ணிட்டு வேணா இதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுக்குறதா இருந்தா இந்த மாதிரி டெக்கரேஷன் கொடுக்கலாம். அது வேணா கொடு, இல்லை வேணாம் சார் எனக்கு பல வேலை இருக்குது, அதில் போனாவே எனக்கு டென்ஷன் ஆயிடுறோம் சார் நான் அப்படின்னா அதை விட்டுரு, அந்த வேலையே வேணாம். ஓகேவா? இதில் இன்னும் போயிட்டு வேணா கூட கலர் வேணா ஏன்னா ஒரு கலரே இப்படி மாற்றி வச்சுக்க. அவ்வளோதான், இதான் ரெசியூம். ஓகேவா? இனி இந்த அளவுக்கு ரெடி பண்ணாவே அங்கே எனஃப். ஓகே, ரைட். அடுத்தது, டு ப்ரிப்பேர் ஏ கார்பரேட் சர்க்குலர் லெட்டர் இன்வைட்டிங் த ஷேர் ஹோல்டர்ஸ் டு அட்டெண்ட் த ஆனுவல் மீட்டிங். இப்போ ஆனுவல் மீட்டிங்கோட ஷேர் ஹோல்டரை வர சொல்கிறோம், அதுக்கு ஒரு சர்க்குலர் லெட்டர் ரெடி பண்ணுறோம். இப்போ அடுத்த கொஸ்டின் கட்ரோலியன். இப்போ என்ன பண்ணுறேன், ஆனுவல் மீட்டிங் சர்க்குலர் லெட்டர். ஆனுவல் மீட்டிங் சர்க்குலர் லெட்டர். ஆனுவல் மீட்டிங் சர்க்குலர் லெட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கு எதனா ஒரு ஃபார்மெட்டை வச்சுக்கலாம். தான் கொஞ்சம் எதுவும் சுமாராகிற மாதிரி இது, அதுலேயும் போல்டு எடுத்துட்டா அது கேவலமாக தான் இது வேணாம். அப்போ வேறையே போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனுவல் மீட்டிங் சர்க்குலர் லெட்டர், அதில் ஈக்குவல் ரேண்ட். சர்க்குலர் லெட்டர்னாவே 5க்கு மேலாம் போகணும், அதுவே அதிகம். கரெக்ட் தானே? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஜே, அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது மீட்டிங் கொடுத்தாச்சு. ஆனுவல் மீட்டிங் சர்க்குலர் லெட்டர்னு கொடுத்துட்டேன். கீழே ஏதோ சர்க்குலர் கொடுத்தாச்சு. ஒரே ஒரு வார்த்தை என்ன இப்போ சேர்க்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல லாஸ்டா தேங்கிங் யூ. ஏன் தேங்கிங் யூ கொடுக்கணும்? அதனால வந்து தேங்கிங் யூ கொடுக்கணும். அதுதான், இது கொடுத்தா போதுமானது. நீ வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? நீ ஜஸ்ட் அந்த ஆனுவல் மீட்டிங் சர்க்குலர் லெட்டர் போட்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணா போதும், தேங்க்யூ கொடுத்துட்டா அதுக்கு மேலே எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இதோட யூனிட் 3 கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, சர்க்குலர் லெட்டர் அடிச்சாச்சு. அடிச்ச பிறகு என்ன பண்ணுறேன், கீழே வந்து இங்கே என்ட்ரு கொடுத்துட்டு இதோ இந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு ஒரு லிஸ்ட் இருந்தால் எக்ஸிட்டிங் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். பட் நான் பண்ண போகிறது இந்த ஏரியாவில் தோ நல்லா பார்த்துக்க. இந்த ஏரியா அங்கே வேணா பார்த்துன்னு இருக்காது. நான் டைப்பிங்கே நியூ லிஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இது கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாருங்கள் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இந்த கிரியேட்ன்றதை கொடுத்ததுமே நமக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பேர் அடிக்கணும். டைட்டில் என்ன அடிக்கலாம், சிஓஏ கர்நாடக. கம்பெனி நேம், சாரி ஃபர்ஸ்ட் நேம் யார் இருக்கிறாங்க, ஹர்னி. இனிஷியலி ஏதோ ஒரு இனிஷியல் எஸ். கம்பெனி தீபஸ்ரீ சூட். ஓகே, ரெண்டாவது நியூ என்ட்ரியில் அதே மாதிரி சிஓஏ. அடுத்தது சங்கீதா.
சரி போதும். அடுத்தது நியூ என்ட்ரி சிஓஏ. அடுத்தது யாரு இருக்கிறீங்க? தீபஜோதி. அவங்களுக்கு வந்து வேற தப்பா சொன்னா சரினா குந்தாபூர் தீபஸ்ரீ. ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துல தீபஸ்ரீ டைப் பண்ணி ஓகே. அடுத்தது இன்னொரு பேர் போட்டுக்கலாமா? 4வது பேரா வேணா? 4வது பேர் யாரு இருக்கிறீங்க? அடுத்தது நான் பேர் வந்து போச்சா? மோனிகா. மோனிஷாவா? மோனிஷா. மோனிகா. இனிஷியல் ஏதோ ஒன்று போட்டுக்கிறேன். இதுதான் என் இனிஷியல் சொல்லி கேட்காதீங்க. டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஒரு 5 பேரா போட்டுக்கலாம். 4ஆ விட வேணாம். அதான்ட்டு யாரு இருக்கிறது? கவர்மெண்ட். என் கண்ணி எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான் நான் பார்க்க முடியும். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? இதை ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்ச உடனே சேவ் பண்ண சொல்லி இந்த ஃபார்மெட்ல கேட்கும். நான் என்ன பண்றேன்? சேவ் பண்ணிக்கிறேன். சரியா? 159 ஏதோ ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கிற எல்லா பேரும் வேணுமா அப்படின்னு கேக்குது. ஆமான்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுக்குற தான். கொடுத்ததுக்கு அப்புறம் இதோ ரைட் யுவர் லெட்டர் அப்படின்னு இங்க பார்க்கணும். லாஸ்ட்ல எங்க வந்துடணும் இந்த மூலைக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இதோ அட்ரஸ் பிளாக் இருக்கா? அதோ இங்க இதை கிளிக் பண்ணோம்னா உனக்கு எந்த மாதிரி இங்க அட்ரஸ் டிஸ்பிளே ஆகணும்னு இந்த இடத்துல காட்டும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? இதோ இங்க கிளிக் பண்றேன். இப்போ சிஓஏன்றது கட் ஆயிடுச்சு. வெறும் பேரு அவங்க இனிஷியலு கீழே தீபஸ்ரீ டைப்ரைட் அது மட்டும் வேணும்னா வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி சிஓஏ அர்னி எஸ் இந்த மாதிரி தீபஸ்ரீ டைப்ரைட் அப்படி வரணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இப்படி ஓகே கொடுத்தனா இப்போ இந்த இடத்துல அட்ரஸ் பிளாக் அப்படின்னு போட்டு உக்காந்துரும். உக்காந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்? ஒரு என்டர் தட்டிக்கிறேன். சரியா? என்டர் தட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்? இப்போ ஒரு பேராகிராஃப் டைப் பண்ண. என்ன சர்க்குலர் சொல்ல போற? அவங்களுக்கு என்ன கொடுக்க போற? பொங்கல் வாழ்த்து சொல்றியா இல்லை நியூ இயர் வாழ்த்து சொல்றியா? என்ன சொல்ல போற? அதை நான் இங்க டைப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஈக்குவல் ரேண்டில் ஒரு 5 வேணா 3 பேராகிராஃப் போதும். அதுவே பெரிய சர்க்குலர் லெட்டர்னே அவ்வளோதான் வரும். ஓகேவா? தினா சார் மேலே இருக்கிற மாதிரியே வந்துச்சுன்னு நினைக்காத. ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிக் பண்ணி என்ன பண்ணேன்? கிளியர் ஃபார்மேட்டை கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக பழைய ஃபார்மேட்டில் வந்துடும். உனக்கு தேவைன்னா இப்போ சின்னதாக நீ பெருசு பண்ணிவிட்டு ஒரு போல்டு வேணால் குத்து வச்சுக்கோ. ஓகே முடிச்சாச்சு. இப்போ இது கீழே அவங்களுக்கு நம்ம இந்த சர்க்குலர் லெட்டருக்கு உண்டான கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு. அட்ரஸ் பிளாக் போட்டாச்சு. சர்க்குலர் லெட்டர் டைப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. கடைசியாக அங்கே வர இதோ இந்த ஏரியாவுக்கு வர இதோ இருக்கா? இந்த ஏரியாவில் ப்ரீவியூ யுவர் லெட்டர் அப்படின்னு கொடுத்தனா இங்கே ஆட்டோமேட்டிக்காக பேர் அந்த இது வந்துடும். இப்போ இது நெக்ஸ்ட் மூவ் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா மெயிலிங்கில் இதோ அடுத்தடுத்த இடம் இதோ பாருங்க. இந்த ஏரியாவில் இந்த அம்புக்குறி கிளிக் பண்ணால் 2வது அட்ரஸ் 3வது அட்ரஸ் 4வது அட்ரஸ் 5வது அட்ரஸ் வருதா? இல்லை சார் இது ஒரே பேஜ் ஆகுது, எனக்கு ஒவ்வொரு பேஜா 5 திருப்பி கொடுங்க அப்படின்னா இதோ ஃபினிஷிங் இருக்காதோ அதில் போயிட்டு எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கொடுத்து ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுக்குறேன். இப்போ பாருங்க 5 பேஜா வந்துருக்கும். 1 2 3 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் மாறியே இருக்கும். அவ்வளோதான். ஈஸியாக வேலை முடிஞ்சு. அப்போ என்ன பண்ண போகிறோம்? பேப்பரை வச்சு பிரிண்ட் ஊற்றினா பிரிண்ட் வந்துடும். எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் விஷயம். இது வந்து 10 மார்க். ஓகேவா? ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். நீ செய்யணும்னா அந்த இடத்துல போயிட்டு கச்சாமுச்சான்னு செய்ய தேவையில்லை. சர்க்குலர் லெட்டர் அது கீழே அட்ரஸ் பிளாக் அங்கே வந்து ரெடி பண்ணுறோம். நம்மகிட்ட ஏற்கனவே எக்ஸிட்டிங் லிஸ்ட் இருந்தால் எடுத்துக்க போகிறோம். இல்லை நியூ லிஸ்ட் டைப் பண்ணுறோம். அதை அட்ரஸ் பிளாக் செட் பண்ணிட்டு கீழே என்ன பண்ணுறோம்? ரேண்டு போட்டு ஒரு 3 பேராகிராஃப் கொடுத்துறோம். முடிஞ்சு போச்சு வேலை. இது எதுனா சிரமமாகுதா? எது இல்லை. ஓகே இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ண வேணாம். லேப்டாப்பில் தானே இருக்குது. சரியா? அடுத்தது இன்னொரு வாட்டி சொல்லிட்டுமா? இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? ஓகே ஒன்றும் இஷ்யூ இல்லை. பாருங்க எனக்கு டைம் இருக்குது. நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். வேர்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன அப்படின்னா மெனி அட்ரஸ், அதாவது நிறைய பேருக்கு ஒரு சர்க்குலர் லெட்டர் கொடுக்கணும். இப்போ நீங்கள் அதெல்லாம் என்னுடைய ஆஃபீஸ் எம்ப்ளாயி, நான் தான் வந்து எம்டி அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சொல்ல போகிறேன். ஆனால் இங்கேயே நீ வேலை செய்யும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காக நானே என்ன பண்ணுறேன்? லெட்டர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதை நான் சர்க்குலர் லெட்டராக கொடுக்குறேன். என்னென்னு கொடுக்குறேன்னா இந்த மாதிரி இந்த மந்த் யாரெல்லாம் லீவ் போடாமல் வந்து எம்ப்ளாயி வேலை செய்கிறீங்களோ அடுத்த மாதம் உங்களுக்கு டபுள் போனஸ் அப்படின்னு போடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு சர்க்குலர் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? அதுதான் அந்த கீழே இருக்கிற கண்டென்ட்டு. இப்போ நான் சர்க்குலர் லெட்டர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு சர்க்குலர் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன்.
சர்க்குலர் லெட்டர் டைப் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறதோ இந்த இடத்துல போய் சென்டர் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு பண்ணி ஒரு ஃபாண்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அண்டர்லைனும் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே போயிடுறேன். இந்த லாஸ்ட் லைனுக்கு போயிடுறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல லாஸ்ட்டாக போயிடுறேன். இப்போ நான் பண்ண போகிற வேலை என்னென்னா மெயிலிங்குள்ளே போகிறேன். மெயிலிங்குள்ளே போயிட்டு தோ ஸ்டார்ட் ஏ மெயில் மெயில் நேரம் அங்கே வந்துருமா, முன்னாடி இடங்குது. நேரங்க வா, உள்ள வா. அந்நியாரை கூப்பிட்டுன்னு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அவனுக்கு. நல்லா கண்டுபிடிக்குமா? நீ கூட வரனாவே அது லேட்டாக தான் வரும், தெரியாதா? இங்க பாரு, இப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படின்றது கிளிக் பண்ணோம்னா கடைசியில் ஒரு ஆப்ஷன் வரும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்ட். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இந்த ஏரியாவுக்கு வந்துடணும். நம்ம ஸோ மவுஸ் பாயிண்ட் காட்டுறோன்னா இந்த ஏரியாவுக்கு வரோம். ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி கரண்ட் டாக்குமெண்ட்டில் தான் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே குத்துறோம். அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறோம், ஏற்கனவே எங்கிட்ட லிஸ்ட்டு இருக்குது அப்படின்னா இதை அப்படியே ப்ரௌஸ் கொடுத்து எடுத்துப்பேன். இப்போ எங்கிட்ட லிஸ்ட்டு இல்லை அப்படின்னா தோ டைப் ஏ நியூ லிஸ்ட் கொடுத்து கிரியேட் கொடுத்து எடுக்கணும். இப்போ ஆல்ரெடி கிரியேட் கொடுத்து அடித்து பார்த்தாச்சு இல்லையா? ஓகே தானே? இப்போ ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்டு நம்ம எப்படி எடுக்கலாம்னு பார்ப்போம். இல்லை மறுபடியும் புதுசாக பண்ணி காட்டுமா? ஓகே தானே? இப்போ இது ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட் எடுப்போம். இப்போ இதில் போய் ப்ரௌஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ப்ரௌஸ்ன்னு கொடுத்தா அப்படின்னா ஏற்கனவே எங்கிட்ட என்ன லிஸ்ட் இருக்கு, 159 ஒரு லிஸ்ட் வச்சிருந்தேன். அது எங்கே இருக்கு, நம்ம டாக்குமெண்ட்டில் போய் பார்க்கணும். மெயினாக எப்போ போனாலும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல இது சேவ் ஆகிருக்கும். அதில் மை டேட்டா சோர்ஸ் வந்துச்சு. மை டேட்டா சோர்ஸ்க்குள்ளே 159 அப்படின்னு இருப்பார். அந்த கீ மாதிரி ஒன்று போட்டு அதை எடுத்து ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் கொடுத்த அப்படின்னா இப்போ இதில் இருக்கிற 5 பேர் ஓகேவா, இவங்க தான் உங்கள் எம்ப்ளாயியா, இவங்களுக்கு நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும். ஆல்ரெடி எக்ஸிட்டிங் லிஸ்ட் நான் எடுக்கிறேன். இல்லை நான் புதுசாக டைப் பண்ணி காட்டுமா? ஓகே தானே? ஓகே. இப்போ நான் ஜஸ்ட் இந்த 5 பேருமே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ உள்ளே வந்துடுச்சு, அந்த அட்ரஸ் வெளியிற அட்ரஸ் உள்ளே வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த கார்னர் வரேன். இந்த கார்னர் ரைட் யுவர் லெட்டர் அப்படின்னு இது பற்றியா அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே போய் அட்ரஸ் பிளாக்ன்றதை கிளிக் பண்ணுறேன். அதில் எப்படி எனக்கு அட்ரஸ் வேணுன்றதை மேலே எனக்கு கொடுத்துக்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். அட்ரஸ் பிளாக் அப்படின்னு வந்துடும். இங்கே அண்டர்லைன் வேணும்னா வச்சுக்கோ, வேணான்னா என்ன பண்ணிவிடு, அண்டர்லைன் எடுத்து விட்டுரு. அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா அண்டர்லைன் எடுத்துடலாம். ஓகே. இப்போ என்ட்ரு பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், ஆஃபீஸருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லையா எம்ப்ளாயிக்கு, அதனால் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ரேண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இது ஒரு பேஜுக்காக கன்வெர்ட் பண்ணிடுறேன் சின்னதாக. அதாவது ஃபாண்ட் சைஸ் சின்னதாக பண்ணிவிட்டு கண்ட்ரோல் செய்ய கொடுத்தோன்னா அந்த ஃபார்மெட் வந்துடும். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த வேலையை முடிச்ச பிறகு நீ என்ன பண்ணுற, ஜஸ்ட்டு கடைசியாக இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ப்ரீவியூ யுவர் லெட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணால் போதும், அந்த இடத்துல பேர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அதை மறுபடியும் நான் அடுத்தடுத்த பேர் பார்க்கணும் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரே பேஜ் தான். உங்க பாருங்க, நம்பர் ஆஃப் பேஜஸில் 1 தான் இருக்குது. இது மொத்தமாக 5 இருக்கணும். இப்போ இல்லை நான் சிங்கிளாக பார்க்குறேன்னா இங்கே போய் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பேர் மாறிட்டே இருக்கும். இல்லை எனக்கு மொத்தமாக வேணும் சார் அப்படின்னா ஃபினிஷிங்கில் போய் எடிட் இண்டிவிஜுவலில் ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தா போதும், 5 பேஜாக வந்துடும். இப்போ வருது பாருங்கள், அட்ரஸ் வேறு, அதாவது பேர் அவங்களுடைய அட்ரஸ் ஒன்று தான், பேர் மட்டும் வேறு. இப்போ நான் பிரிண்ட் எடுத்து என்ன பண்ணுவேன், கவரில் போட்டு இந்தான்னு கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போதைக்கு தான் இந்த மெசேஜ் தான் இப்போ நான் சொன்ன மெசேஜ்னு கணக்கு வச்சுக்கோ. சரியா? இப்போ இதுக்கு ஒரு 10 மார்க். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா ஓரளவுக்கு? ஓகேவா? செஞ்சு பார்க்கும்போது இன்னும் கிளியர் ஆகிடுவீங்க. மறுபடியும் என்ன பண்ணுறோம், புதுசாக ஓப்பன் பண்ணுறேன். இப்போ 3வது கொஸ்டின் என்னது, டு யூஸ் மெயில் மெர்ஜ் ஃபெசிலிட்டி ஃபார் பிரிண்டிங் மெயிலிங் லேபிள்ஸ். இது சின்ன வேலை தான், ஒரே ஒரு வேலை. அப்படி போட்டு அப்படியே கிளிக் பண்ணோம்னா 30 லேபிள் வந்துடும். ரொம்ப ஷார்ட்கட்டில் சொல்ல போகிறேன், அப்படியே மைண்டில் வாட்ச் பண்ணிக்கோ. சரியா? அதாவது டு யூஸ் மெயில் மெர்ஜ் ஃபெசிலிட்டி ஃபார் பிரிண்டிங் மெயிலிங் லேபிள்ஸ். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், மெயிலிங்கில் போகிறேன். இங்கே என்வலப் இருக்கிற மாதிரி பக்கத்துலேயே லேபிள்ஸ்னு ஒன்று இருக்கா, ஜஸ்ட் அது ஒரு கிளிக் மட்டும் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல அட்ரஸ்ன்னு மட்டும் தான் கேட்குது. டெலிவரி அட்ரஸா ரிட்டர்ன் அட்ரஸா எதுவுமே கேட்கல. அப்போது இந்த இடத்துல எனக்கு 30 லேபிள் வேணும்னு வச்சுக்கோ. டூ அட்ரஸ் அடிச்சா கரெக்டாக இருக்குமா, ஃப்ரம் அட்ரஸ் அடிச்சா கரெக்டாக இருக்குமா? டூ அட்ரஸ் அடிச்சா வெவ்வேறு அட்ரஸ் வரும்.
நான் எப்படி அது 30 பிரிண்ட் எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. அதே ஃப்ரம் அட்ரஸ்னா அப்படின்னா நான் ஒரு ஓனராக இருக்கிறேன், எங்களுக்கு கீழே 30 பேர் வேலை செய்கிறான்னா எனக்கு தானே அப்போ அதிகமான அட்ரஸ் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃப்ரம் அட்ரஸ் வச்சுட்டு ஜஸ்ட் நியூ டாக்குமெண்ட் கொடுத்துட்டோம்னா உள்ளே போயிட்டு லேபிளாக உட்காந்துரும். அப்படியே பிரிண்ட் எடுத்து ஃப்ரம் அட்ரஸில் ஒட்டிடலாம். டூ அட்ரஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதெல்லாம் எப்போ எழுதி தேவைப்படும்னா நிறைய எம்ப்ளாயி ஒர்க் பண்ணும்போது ஒரு சிலரோட பேரை மிஸ் பண்ணிட்டு இருப்போம் பிரிண்ட் எடுக்காமல். அந்த மாதிரி நேரத்தில் இது தேவைப்படும். சரி ரைட். இப்போ இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த இடத்துல அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை கொஞ்சம் கவனிக்கும். இதோ இந்த ஏரியாவை கவனிக்கணும். ஏன்னா இந்த ஏரியாவில் இந்த மாதிரி இருந்தால், குட்டியாக இருந்தால் அட்ரஸ் விழாது, குட்டியாக தான் விழும். அப்போ அதை எப்படின்னு மாற்றணும், 30 per page வந்து செகண்ட் ஆப்ஷன் மாற்றணும். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னா தொகுப்பார். இந்த ஆப்ஷனில் போயிட்டு தோ நேராக கீழே வந்தோன்னா தோ இருப்பார் 30 per page. அதில் ரெண்டாவது 30 per page கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்த அப்படின்னா இப்போ தோ பாருங்க இந்த இடத்துல எப்படி மாறிச்சு பாருங்க. இருக்கா? முன்னாடி இருந்தது குட்டியோண்டு இருந்துச்சா, இப்போதான் அட்ரஸ் லேபிளுக்கு அளவுக்கு வந்திருக்கு. இப்போதான் நான் என்ன பண்ணுறேன், இடத்துல போயிட்டு ஃப்ரம் அட்ரஸ் அப்படின்னு அடிக்கிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அடி புரியுதா? பெருசாக பெரிய பெரிய லேபிள் ஆகுதுதான். ஓகே, இப்போ இது முடிச்சுட்டேன். ஜஸ்ட் இதை பாருங்க, நியூ டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, நியூ டாக்குமெண்ட். அதை போய் அப்படி ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு பாருங்க 30 அட்ரஸ் அப்படியே வந்துடும். 30 அட்ரஸ் அதே வந்துடும். நீங்கள் எதுவும் போய் பண்ணலாம் தேவையில்ல. அதே மாதிரி லேபிளோடு வந்துடும். பாருங்க எவ்வளோ கேப் விட்டு வந்துருக்கு பாருங்க, கட் பண்ணுறதுக்காக. இதுவே தெளிவாக போட்டு உங்களுக்கு கிளியராக காட்டிடும். சரியா? பழைய மாடலில் போய் உள்ளே போயிட்டு அங்கே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல தோ இந்த இடத்துல அட்ரஸ் பிளாக் வைப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெக்கார்டுன்னு கொடுத்து அப்டேட் ஆல்னு கொடுத்தாக்கா அது மொத்தம் வந்து உட்காரும். அதுக்கப்புறம் ப்ரிவியூ கொடுப்போம், அந்த அட்ரஸ் வரும். ஆனால் இப்போ என்ன வேலை, ஜஸ்ட்டு ஃப்ரம் அட்ரஸ் வச்சுட்டு நியூ என்ட்ரி கொடுத்தனா சொல்லி முடிஞ்சிச்சு. மொத்தமாக 30 அட்ரஸும் கொடுத்து உட்காந்து. இப்போ இது பிரிண்ட் எடுத்து நம்ம ஃப்ரம் அட்ரஸில் ஈஸியாக ஒட்டிடலாம். இப்போ டூ அட்ரஸ் இது மாதிரி பண்ணோம்னா நம்ம உள்ள மேனுவலாக தான் போய் பண்ணணும். ஏன் உள்ள மேனுவலாக போகணும் அப்படின்னா, டூ அட்ரஸ்ன்றது வெவ்வேறு அட்ரஸாக இருக்கும், பேருலேருந்து எல்லாமே வெவ்வேறையாக இருக்கும். அப்போ அப்படி வரும்போது நம்ம அந்த உள்ளே போய் இப்போ ஆட் என்ட்ரி கொடுத்தோம் பாரு, அந்த மாதிரி நியூ என்ட்ரி கொடுத்து ஆட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி வேணால் லேபிள் எடுக்கலாம். அது வேற மெத்தடு. அவன் கேட்கறது என்னன்னா ஃப்ரம் அட்ரஸோ டூ அட்ரஸோ தான் கேட்கல, லேபிள் எப்படி பிரிண்ட் எடுப்பேன் அதுதான் அவன் கேள்வி. அதனால எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலான்னு இப்படி காட்டிடும். ஓகேவா? இதுக்கு ஒரு 10 மார்க். ஆக்சுவலாக முதல் செஞ்சதும் இப்போ செஞ்சதும் ரொம்ப ஈஸி. கரெக்டான என்வலப்பும் லேபிளும் ரொம்ப ஈஸி. ஏன்னா அது இங்கேயே இருக்கு, டக்குன்னு எடுத்துடுறோம், எடுத்த உடனே முடிச்சிடுறோம். இந்த ரெண்டாவது சர்க்குலர் லெட்டர் கேட்டாங்களே, அதுதான் உள்ளே போயிட்டு வெளியே வரணும். அது மட்டும் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுன்றத பார்க்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல என்ன டவுட்டு? இப்போ எனக்கு அவுட்புட் வந்துச்சா? இப்போ நான் எப்படி காட்டுவோம் அப்படின்னா, இப்போ போயிட்டு ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணுவேன். இதில் சார் தோ சர்க்குலர் லெட்டர், சார் தோ எங்க அது இது தோ என்வலப், சார் இது ஃபர்ஸ்ட் என்வலப்பு, அதான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் எது, சர்க்குலர் லெட்டர், தோ இருக்கு சர்க்குலர் லெட்டர். மூணாவது லேபிள்ஸ். ஓகேவா சார்? ஓகேடானா அப்படியே முடிச்சிடலாம். இப்போ இது இப்படி வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ எனக்கு இது தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், டோன்ட் சேவ். அடுத்தது இது தேவையில்லை, இது தேவை, இதுவும் தேவையில்லை, அதுவும் இதுதான் நியூஸ் லெட்டர் தான், இதுவும் லெட்டர் தான். ஓகேவா? எது தேவையில்லையோ அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோன்ட் சேவ். இது இருக்கா, இதுவும் வேணாம், இதையும் டோன்ட் சேவ் கொடுத்துட்றேன், டோன்ட் சேவ். இப்போ பாருங்க, இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவேன். இது 3 மட்டும். ஏன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ரெண்டாவது கொஸ்டின், இது மூணாவது கொஸ்டின். இது அப்படியே வச்சு காமிச்சிட்டு கூட நம்ம மார்க் வாங்கி வந்துடலாம். அது உங்கள் டேலண்ட்டை பொறுத்து. சரியா? இல்லை நான் ஒன்றா சேவ் பண்ணி தான் சார் காட்டுறேன்னா அது நீ சேவ் பண்ணி காட்டிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை. அப்படி கூட காட்டலாம். அது காட்டணும்னு அவசியம் இல்லை, சேவ் பண்ணி ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சாலும் ஓகே தான். சரியா? அது மொத்தத்தில் போன பேட்சுக்கு செய்யும் போது யாரும் ஒத்துருக்கு மட்டும் தான் இந்த கொஸ்டின் வந்ததா சொன்னாங்க. ஆனால் இந்த பேட்சுக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோ. ரைட். அடுத்த கொஸ்டின்
14வது கொஸ்டின். 14வது கொஸ்டின் என்னப்பா கேட்டிருக்காங்க? 14வது கொஸ்டின். ஓகே, 14வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க படிக்கட்டுமா? யூசிங் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேர்டு. அவன் சொல்லிட்டான் பாரு, வேர்டுலேயே ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இப்போ கீழே இருக்கிற இந்த 4 என்னென்னு பாருங்க. 1 ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸோட ஷார்ட்கட் கீ என்னது? ஹெச். ரைட்டு. டு ஸ்பெல் செக் அண்ட் கரெக்ட், அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? F7. சரியா? F5 வந்து ரீஃப்ரெஷ். F7 ஞாபகம் வச்சுக்கோ. அது கீழே டு ஜெனரேட் டேபிள் கண்டென்ட் ஆஃப் டாக்குமெண்ட். ஒரு புக் இருக்குது அப்படின்னா அந்த புக்கோட கண்டென்ட் பேஜ்லாம் எங்கே இருக்கும்? ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். இந்த டாபிக்னா எத்தனாவது பேஜ், இந்த டாபிக்னா எத்தனாவது பேஜ் நம்ம கரெக்டாக பார்ப்போம். அது பேர் கண்டென்ட் பேஜ். அதுதான் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட். கடைசி கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? டு ப்ரிப்பேர் இண்டெக்ஸ் ஃபார் ஏ டாக்குமெண்ட். இண்டெக்ஸ்னா என்னது? அந்த முன்னாடி வரக்கூடாது, அதுதான் நீ தப்பு பண்ணுறீங்க. முன்னாடி வர்றதுக்கு பேர் கண்டென்ட். அதாவது ஒரு மேலே டேபிள் ஆஃப் கண்டென்ட். பின்னாடி வரும் புக்கில் எப்பவுமே இந்த லைப்ரரி யாருன்னா ஆத்தர் யாருன்னா எழுதியிருந்தாங்கன்னு வச்சு புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ள வந்து ஏதாவது தெரியாத வார்த்தை இருக்கும். அந்த தெரியாத வார்த்தைக்கு கரெக்டான மீனிங், அதாவது அந்த நம்ம பேச்சு மொழியில் இருக்கிற வார்த்தையை பின்பக்கத்தில் எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ஆப்பிள்னா என்னன்னு தெரியல அப்படின்னா பின்னாடி என்ன பண்ணியிருப்பான்? ஆப்பிள் வந்து ஒரு சாப்பிடக்கூடிய ஐட்டம், இதில் வந்து விட்டமின் இருக்குது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இன்டென்ட்டில் என்னென்னு கொடுத்துருப்பாங்க? இண்டெக்ஸில் ஏ வரிசையில் பார்க்கணுன்னு அர்த்தம். அதேமாரி ஜீப்ரா அப்படின்னு இருக்குதுன்னா ஜட் வரிசையில் பார்க்கணும். ஜீப்ரா என்னன்னா அது நம்ம விலங்கினத்தில் பார்க்கும்போது வரி குதிரையாக இருக்கும். பட் உள்ளே வரும்போது அதுக்கு என்ன மீனிங் அவர் கொடுத்துருக்காருன்னு அதில் பின்னாடி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இது கரெக்டாக இண்டெக்ஸை செட் பண்ணணும். அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் சாதாரணமாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல் ரேண்ட். நான் நேற்று ரேண்டு வேலை செய்ய முடியலன்னா என்ன சொன்னேன்? சப்போஸ் ரேண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, என்னப்பா எல்லாம் ஒரே மாதிரி செய்றீங்க, ஏன் உங்களுக்குன்னு எதுவும் இல்லையா, வேற செய்யலாம்பா அப்படின்னு கேட்டார். இப்போ நான் என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த ஹெல்ப் இருக்கு பாரு, இந்த இடத்துல இந்த ஹெல்ப் கிளிக் பண்ணனா நிறைய அதில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. தேவையான கண்டென்ட் இருக்கும். அதாவது இதில் என்ன டவுட்னா அதில் பார்க்கலாம். அந்த கண்டென்ட் இங்கே வரும். வெயிட் பண்ணுங்க, வரட்டும். இந்த மாதிரி கண்டென்ட் வரும். அந்த கண்டென்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதில் எந்த இது வேணுமோ அதை வேணால் நான் எடுத்துக்கலாம். அது ஸ்பெல்லிங் அண்டு கிராமர், அதே நம்ம பார்க்க போகிறதே வந்துச்சு பாருங்க. அது கிளிக் பண்ணுறோம். அதில் ஸ்பெல் செக் கிராமர் ஒரு 10 மார்க்கு சுட போகிறேன் இங்கேருந்து. ரைட்டா? இப்போ இது அப்படியே என்ன பண்ணுறோம்? அழகாக அது வரைக்கும் மொத்த அதில் என்னென்ன பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுன்றது மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க தெரியுதா? அதில் நான் என்ன பண்ண போகிறேன்? வேணா நீ படித்து டைம் இருந்தால் தெரிஞ்சுக்கோ. நான் அதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். காப்பி பண்ணி காப்பிக்கு என்ன ஷார்ட்கட் கீ? பேஸ்ட்டுக்கு ஓகே கொடுத்துட்டுக்கிறேன். ஓகே ஆயிடுச்சா? இப்போ இந்த இடத்துல நான் வந்த உடனே கண்ட்ரோல் ஏ கொடுத்து கிளியர் ஃபார்மேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகிடும்? நம்மளுடைய நார்மல் மெத்தடுக்கு வந்துடும். சரியா? இப்போ இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிறது வேணா நீ டெலிட் பண்ணி விட்டுரு. ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்கிறது எங்கே நீ காப்பரேட் பண்ணி வந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. சொல்லுவாங்க தப்பு பண்ணாலும் தடையில்லாமல் பண்ணணும்னு, அந்த மாதிரி மாட்டிக்காத. ஓகேவா? சரி ரைட். இது கீழே எனக்கு இதெல்லாம் வேணாம். பையா லேபிள் அது இது மொத்தமாக டெக்ஸ்ட் உக்காந்து போகல. ஓகே, டெலிட் ஆகிறதுக்கு தான் அவ்வளோ லேட் எடுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்படி டெலிட் பண்ணிடுறேன். டக்குன்னு போனோமா டெலிட் பண்ணிடலாம். ரைட். இப்போ இந்த மாதிரி டெலிட் பண்ண உடனே அதாவது இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். டேபிள் ஆஃப் கண்டென்ட், அதாவது டேபிள் ஆஃப் கண்டென்ட் இல்லை, ஹெல்ப் எடுத்துக்கணும். சரியா? ஹெல்ப்பில் கேட்டு நான் என்ன பண்ணிட்டேன்ப்பா, ஒரு சில வேர்ட்ஸை நான் காப்பரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா யூ அப்படின்ற இடத்துல ஃபுல்லாகவே நான் என்னன்னு மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஐ அப்படின்னு மாற்றிக்கிறேன். நீன்றது போல நான் அப்படின்னு மாற்றுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? கண்ட்ரோல் எச் கொடுக்குறேன். இல்லை சார் எனக்கு அங்கே இடத்துல போய் மைண்டில் இல்லை கண்ட்ரோல் எச்லாம் அப்படின்னு நினச்சேன்னா இதோ பாரு ஹோம் டேப்பில் கடைசியாக வந்தோன்னா தருக்கு பாரு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். எனக்கு ஷார்ட்கட் கீ ஞாபகம் இல்லை அப்படின்னா இதோ இங்கேயே இருக்கும். நீ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும் இங்கே வந்துடும். சரியா? அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? யூ அப்படின்ற இடத்துல எல்லாமே நான் என்ன மாற்றணும்? ஐ அப்படின்னு மாற்றணும்.
புரியல. யுவர் நெக்ஸ்ட்னா ஓகே யூ ஓகேவா. ஐ ஆம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஐ ஆம் பிஸ்தா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா கொஞ்சம் பெரிய லென்த் வேர்டாக இருக்கட்டும். டாட் 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 வச்சு கேப் விட்டுறேன். ஓகேவா. இப்போ ரீப்ளேஸ் கொடுக்குறேன். எத்தனை இடத்துல ஆயிருக்கு? 7 பிளேஸில் ஏதோ 7 பிளேஸில் வந்து இருக்கு. ஓகேன்னு கொடுக்குறேன். இது ஓகேன்னு கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்க, அந்த யூ அப்படின்ற இடத்துல எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன்? ஐ ஆம் பிஸ்தான்னு போட்டு டேஷ் விட்டேன். நீ அந்த இடத்துல கெட்ட வார்த்தையில கூட திட்டி வேண்டதால அந்த இடத்துல டேஷ் போட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? எங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். எதுக்காக அது மாதிரி போட்டு காட்டுறதுனா, நான் மாத்திக்கிற இடம்லாம் எங்க எங்கன்னு கண்டுபிடித்து சீக்கிரமா கண்டுபிடிக்கிறாரு அதை போடுறேன். புரியுதா? இப்போ இந்த ஏரியாலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்? மாத்தி இருக்கிறேன். அப்ப அந்தந்த இடத்துல யூன்னு இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுக்கு இதை விட இன்னும் பெஸ்டான எக்ஸாம்பிள் நான் எதுவும் கொடுக்க முடியாது. மைண்ட் வச்சுக்கோ. அடுத்தது டு ஸ்பெல் செக் அண்ட் கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன்? இது ஸ்பெல் செக் கரெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் போய் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? MS Office 10 யூஸ் பண்ணிக்கிறோம். இது யூஸ்வலாகவே அதுவே எடுத்துக்கும். இது நம்ம போய் 7 2003 இருக்கு பாரு, அதெல்லாம் போட்டோம்னா தான் நம்மளா போய் மேனுவலாக செக் பண்ணோம். இப்பெல்லாம் வந்து அதுவா எடுத்துக்குது. எக்ஸாம்ல ரெண்டுமே இருக்கும். பிரச்சனையே என்னன்னா, அங்க லேப்ல வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுல 7 இருக்கு, ரைட் சைட்ல இருக்கிறதுல 10 இருக்கு. அதுல வந்து ஒரு 4 சிஸ்டம் தான் இன்டர்நெட் இருக்குது. அதனால உங்களுக்கு எது லக் இருக்கோ அதில் போய் உட்காந்து செஞ்சு கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். நீ 7 சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இன்னும் மோசம், அதில் இன்னொரு மோசம் என்னன்னா, அதில் ஒரு 4 சிஸ்டம் வந்து ஆஃபீஸே கிடையாது, MS ஆஃபீஸே கிடையாது. ஃபுல்லாக ரைட்ரு தான் இருக்கும். ரைட்ரு, கால்கு, அதுக்கப்புறம் இம்ப்ரெஸ்ஸு, இன்னொன்று என்னது, இன்னொரு ஒட்டுமே டேட்டா பேஸ். இது 4 தான் இருக்கும் அங்கே. அதுவும் தலையெழுத்து என்ன ஆண்டவன் எழுதிட்டு இருக்கிறானோ அது அங்கே தான் நடக்கும். சரியா? ஆக்சுவலாக எல்லாமே இருக்கு. 7 இருக்கு, 10 இருக்கு. ரெண்டுமே இல்லாம நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் பண்ணுவோம்ல. இப்போ இதுல வந்து 60 மார்க் தானே இப்போ நம்ம படிக்கிறோம். இன்னும் 40 மார்க் ஓப்பன் ஆஃபீஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த 40ல இருந்து என்ன பண்ணிடுவான்? ஏன் நீ இதுல செய்யறேன், அதில் செஞ்சு காட்டுவோம் ஓப்பன் ஆஃபீஸ்ல. அப்போ ஓப்பன் ஆஃபீஸ் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். சேம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. இது எப்படி MS ஆஃபீஸ் ஓப்பன் பண்றோமோ அந்த மாதிரி அது ஓப்பன் ஆஃபீஸ்ல ஓப்பன் பண்ணி காட்ட போறோம். இப்போ இங்க உதாரணத்துக்கு காட்டுறோம் பாருங்க. இன்ஸ்டால் பண்ணிருக்கியாப்பா? இல்ல. ஓகே, அது நான் அடுத்த வாரம் கிளாஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லி கொடுத்தோம். ஓகேவா? ஏன்னா அடுத்த வாரம் எடுக்க தான் போறோம் அதை. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? 2வது கொஸ்டினுக்கு வந்துருவோம். இப்போ 2வது கொஸ்டின்ல என்ன இருக்குன்னா, டு ஸ்பெல் செக் அண்ட் கரெக்ட். இப்போ நான் என்ன பண்றேன் பாரு, தீன் அடிக்க போறேன். என்ன அடிக்க போறேன்? தீன் அடிக்க போறேன். நல்லா எல்லாரும் கண்டு தெரியுதா பாரு. வார்த்தையை பெருசு பண்ணிக்கிறேன். தீன் அடிக்க போறேன். தீக்கு என்ன ஸ்பெல்லிங்க? THE. ஆனா நான் என்ன அடிச்சிருக்கேன்? இங்க பாரு, ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. ஸ்பேஸ் விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன மாறுது? டியா மாறுது. இதுதான் ஸ்பெல் செக் கரெக்ட். அதுவே இப்ப மாறிக்கும். இதே நீ வேர்டு 2007 அடிச்சுன்னு வச்சுக்கா, மாறாது. அப்ப அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும்னா, இதுல ரைட் கிளிக் பண்ணி ஸ்பெல் செக் அப்படி கிராமர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை எடுத்து நீ என்ன பண்ணிக்கலாம்? ஆட்டோ ஸ்பெல் செக் ஏறன்னு ஒரே ஒரு டிக் மார்க் கொடுத்தா சரியா போச்சு. டிக் மார்க் தான் வேலை, ஒன்றும் இல்லை. வேற நீ எந்த அந்த இடத்துல போயிட்டு இது கொடுக்க வேணாம். அது ஒரு F7 கிளிக் பண்ணனா, F7 கிளிக் பண்ண உடனே அதை வந்துச்சு பாரு. அந்த இடத்துல போயிட்டு இருக்கு இல்லையா, செக் கிராமர். இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் ஒன்று இருக்கும். அந்த டிக் மார்க் மட்டும் கொடுத்தா போதும் 7ல. இது ஆட்டோமேட்டிக்காவே இப்போ 10ல வந்துடுச்சு. நீ அதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீ உட்காந்து நான் நோண்டி இருக்கிற வேலை இல்லை. சரியா? ஓகே, தேவையில்லை. ஸ்பெல்லிங் அண்ட் செக்குக்கு என்ன சொன்னோம்? F7 அழுத்தினேன். ஸ்பெல்லிங் அண்டு கிராமர் அது வந்துடுச்சு. நீ அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி நீ ஒன்றும் வச்சுக்க தேவையில்லை. இந்த இடத்துல தி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதாவது THE அப்படியே அடிக்கலாம். TEHன்னு தெரியாமல் நான் மாற்றி அடிச்சுட்டேன் அப்படின்னாலும் நீ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் விட்டோடனே அதுவாகவே மாறிடும். ஸ்பேஸ் விடாமல் வராது. ஏன்னா ஸ்பேஸ் விடுற வரைக்கும் நீ ஏதோ ஒரு வார்த்தையை டைப் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸ்பேஸ் விட்டுட்டு அப்படின்னா தான் அந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த வார்த்தை கிராமருக்கு பிரகாரம் வராது, இப்படி வரும். ஏன் இப்போ வாட்ஸ்அப்லேயே கரெக்டாக வரும் பாரு. வாட்ஸ்அப்லேயே உனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இங்கிலீஷ்லேயே நீ பண்ணி டஸ் புஷ்னு எழுதிட்டு இருப்பேன். டுடே இஸ் வாஸ் கோஸ் அப்படின்னு போடுவேன். ஆனால் அதுவே என்ன பண்ணிடும்? இந்த லெட்டர் தான் இப்படி தான் வரணும் வாசகம்னு காட்டும். ப்ளஸ் அப்படி நீ மீறிய கிராமர் மிஸ்டேக் பண்ண கீழே அண்டர்லைன் காட்டும். இப்போ வாட்ஸ்அப்பில் இப்பயே வருது. வாட்ஸ்அப்பில் எதுப்பா? அதான் அந்த கீழே அண்டர்லைன் காட்டுது அப்படின்னா கிராமர் மிஸ்டேக்னு அர்த்தம். சரியா? அப்படி என்ன பண்ண, அந்த இடத்துல வாசுன்னு இருக்கும். நீ அதை என்ன பண்ண, ஆஸ்ன்னு மாத்திருக்கணும்.
ஏதாவது ஒன்று அதுக்கு உண்டான ஆன்சர் கீழே அந்த டேப்ல காட்டுது. சரியா? கிராமர் மிஸ்டேக் நீ தான் செக் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது 3வது கொஸ்டின். டு ஜெனரேட் டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஃபார் ஏ டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை ரெடி பண்ணணுன்றாங்க. ரெடி பண்ணி பார்க்கலாமா, வருதான்னு பார்க்கலாமா? சரி, ரைட். இப்போ இதுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் கொடுக்குறேன், யாருன்னா தெரிதா பாரு. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணிக்கோ. எங்க போனேன்? ஹெல்ப்புக்கு போனேன். ஹெல்ப்பில் போயிட்டு கிரியேட்டிங் டாக்குமெண்ட்ல கவர் பேஜ் ஏதோ ஒன்று நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் எதுவும் அதிகமான கண்டென்ட் இல்லையா? கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கலாமா? கண்டென்ட் அதிகமாக வந்து ஸ்பெல் செக் கிளியர் இருந்துச்சு, அதில் எடுத்துக்குவோம். அதில் ஸ்பெல் செக் கிராமர். ஓகே, இதில் நிறைய இருக்குது. ஆக்சஸ், ப்ராஜெக்ட், ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க், ஸ்மார்ட் பாயிண்ட் ஒர்க் எல்லாமே இருக்குது. கண்ட்ரோல் சி காப்பி, கண்ட்ரோல் வி பேஸ்ட் கொடுத்துட்டேன். அந்த டைம் வெயிட் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி சிம்பிள் வருதுனாவே வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். வெயிட்டிங் சிம்பிள் அது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி இதெல்லாமே வந்து செட்டிங்கில் இருக்குது. நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். ஏதாவது கண்டென்ட் அதை ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். நீ எந்த வேலையும் பண்ணாமல் பண்ணுறதுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் வருது. நீ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல நீ எந்த ஆணியும் கொடுக்காதவே உனக்கு ஒரு ஆணி இங்கே செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதாவது செக் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ஆல் அட்டன் ஒன்னு ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கு. அதனுடைய கிராமர் ஆட்டோமேட்டிக்கலி எப்படி கிரியேட் பண்றது, அதாவது சரி பண்றது 8வது பேஜில் காட்டுது. பிக்ஸ் ப்ராப்ளம் அப்படி சப்போஸ் அது மீறி வந்துச்சுன்னா அது எப்படி ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்றதுன்றது 13வது பேஜில் இருக்கு. அதாவது நீ எந்த வேலையும் போய் பண்ண வேணாம், அதுவே ஒரு வேலையை பண்ணி வந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது சும்மா தோராயத்துக்கு தான் எடுத்தா அது வேலையே செய்யுது. என்ன பண்றது? உங்க நேரம் நல்ல நேரம் போல இருக்கு. என்னப்பா எடுக்க மாட்டேங்குது, டெலிட் ஆக மாட்டேங்குது. சரி, ரைட்டு, குயிக்காக போயிடுவோம். ஏன் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது? அதுதான் போல இருக்குது. பேஜஸ் 13 பேஜ் தானே பாக்குது, அதிகமாக கூட இல்லையே. வேணான்ற ஆனா வந்துச்சு பத்தியா? அதான் நீ சரி, ஓகே, கவனிமா. ஷார்ட்கட்ல போனா அப்படித்தான் ஆகும் போல. சரி, ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்றோம், அதாவது டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி ரெடி பண்றது. இது வந்து நீ வேணா அங்கே போய் ஷார்ட்கட் பண்ணி காமிச்சு சிஸ்டமை கரெக்ட் பண்ணிட்டு வந்துரு. பட் இப்போ இது எப்படி செய்யணும், ஒரிஜினலாக எப்படி செய்யணும்னு சொல்றேன். ஈக்குவல் ரேண்ட் ஓப்பன் பிராக்கெட்ல ஒரு 6 பேஜ் கொடுக்குறேன். என்டர் பண்றேன். ஃபாண்ட் பெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஃபார்மேட்டிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுல ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு டேபிள், அதாவது ஒரு தலைப்பு இருந்தா அது கீழே ஒரு ஆன்சர் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்து அது கீழே அதுக்கு உண்டான கண்டென்ட் கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே ஒரு ½ பேஜ் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 4 வார்த்தை எடுத்து ஒரு கண்டென்ட்டா கொடுத்துக்கிறேன். அதுல ஹெட்டிங்ல போய்தோ இந்த ஸ்டைல்ல போயிட்டு ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த இதுக்கு வரேன்.
இங்கே வந்து ஒரு என்டர் கொடுத்துட்டு இந்த ஏரியாவை வச்சு ஹெட்டிங் 2ஆக கொடுத்துக்கிறேன். அடுத்தது மறுபடியும் இங்கே வச்சு ஒரு என்டர் கொடுத்து இதில் போயிட்டு ஹெட்டிங் 3ஆக கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன். பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் ரெடி பண்ணணும்னா ரெடி பண்ணி இடலாம். பட் இது நமக்கு ஓகே. இப்போ ஒவ்வொரு பேராகவும் ஒவ்வொரு ஹெட்டிங் இருக்குது அதுதானே. இதை வச்சு முடிச்சிட்ட உடனே ஃபஸ்ட்டு லெட்டரில் வந்துடணும். ஃபஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி வந்து அந்த கர்சரை கிளிக் பண்ணிடணும். இதோ இங்கே வந்து இதோ பிளிங்க் ஆகிட்டு இருக்கா கர்சர், அந்த இடத்துல வந்து நிறுத்திடணும். நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரெஃபரன்ஸுக்குள்ளே போகிறீங்க. போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று வரும். மொத்தம் 3-4 இருக்கும், நிறைய இருக்குது. பட் நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், அதை வந்துச்சு பாரு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு அதை விட இதே பெட்டர்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி போட்டு க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு ரெடி. நீ எந்த வேலையும் பண்ண வேணாம். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது ரேண்டை யூஸ் பண்ணிட்டு மொதல் பேராகிராஃபில் சும்மா 4 வார்த்தை கட் பண்ணி அதை ஹெட்டிங் 1ஆக கொடுத்துட்டு அதே மாதிரி 2ஆம் பேராகிராஃப் 3 இருக்கிற பேராகிராஃப் எல்லாத்தையும் அது மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு போய் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸில் போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் மொதல் வர ஆட்டோமேட்டிக் டேபிள் ஆஃப் கண்டென்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும். ஓகே தானே? ரைட். அடுத்தது டு ப்ரிப்பேர் ஏ இண்டெக்ஸ் ஃபார் ஏ டாக்குமெண்ட். அதே டாக்குமெண்ட்ல இண்டெக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது? சரி, இதை வச்சு அப்படியே இண்டெக்ஸ் ரெடி பண்ணலாமா? இது டேபிள் ஆஃப் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன். இதை வச்சு எடுக்கலாமா இல்லை புதுசாக சொல்லி கொடுத்துட்டா? எதுக்கு வந்து நான் புதுசாக சொல்லி கொடுத்துட்றேன். சரி, ரைட்டு. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் ரேண்ட் ஒரு 10, 50 வேணாம், 50 அதிகம், ஒரு 5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபாண்ட்டை பெருசு பண்ணுறேன். ஓரளவுக்கு Ctrl J கொடுத்து ஃபார்மேட்டை வச்சுக்கிறேன். இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, இப்போ இண்டெக்ஸ் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல டேப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது கொழா டேப்பா, இப்போ பிளம்பிங் அப்படின்னு வரும்போது இது டேப்னா கொழா டேப் கொடுப்பாங்க. கம்ப்யூட்டருக்கு வந்து டேப் அப்படின்னா இந்த இடத்துல டேப் ப்ரெஸ் பண்ணால் 5 ஸ்பேஸ் விழும். அதுதானே நமக்கு புரியும். இப்போ புரியுது அது வித்தியாசம் என்னன்னு. அப்போ டேப் அப்படின்னா எனக்கு இப்போ புரியல, கம்ப்யூட்டர் படிக்க வரேன், டேப்ன்றது எனக்கு புரியல வார்த்தை. அப்போ டேப்னா என்னன்னு போய் பின்னாடி பார்க்குறேன், இண்டெக்ஸில் டி வரிசையில் பார்க்குறேன். அதுக்கு நேரம் நான் என்ன கொடுத்துருப்பேன், எக்ஸ்பிளைனு. டேப் வந்து 5 ஸ்பேஸை தள்ளி விடும், அதுக்கு பேர் தான் டேப்புன்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுவேன். இப்போ அந்த இடத்துல டேப்பை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் என்ட்ரி கொடுக்கணும். இப்போ பாருங்க, அதே ரெஃபரன்ஸில் போகிறேன், இதோருக்கு இல்லையா மார்க் என்ட்ரி. அந்த மார்க் என்ட்ரி ஜஸ்ட் இதோருக்கு பாருங்க, இங்கே மார்க் என்ட்ரி கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் வேற எந்த ஆப்ஷனும் பண்ணல, மார்க் ஆல் அப்படின்றது மட்டும் தான் கொடுக்குறேன். மார்க் ஆல் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்தது ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதோ ஃபார்மேட்டிங் அப்படின்னு. இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து செல்லில் ஃபார்மேட் அப்படின்னா என்ன, மெமரி எல்லாம் டெலீட் ஆகிடும். சரியா? பட் இந்த கம்ப்யூட்டர் பிரகாரம் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு அலைன்மெண்ட் பண்ணணும், அது செட்டிங் வேற மாற்றணும், அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் மாற்றுறதோ ஃபாண்டோட கலர் மாற்றதோ அலைன்மெண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ஃபார்மேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்கு மீனிங். சரியா? இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த ஃபார்மேட்டிங் இங்கே அப்படின்னா அங்கே என்ன பின்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தேவையான அனைத்து தகவலையும் நம்ம முன்ன பின்ன ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபார்மேட்டிங்கை நான் என்ன பண்ணுறேன், மார்க் என்ட்ரி கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், மார்க் ஆல். அந்த இடத்துல கேட்டுக்கிறான். ஆக்சுவலாக மெயின் என்ட்ரி வந்து ஃபார்மேட்டிங், சப் என்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டான். அந்த இடத்துல நான் அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், பட் நான் கடைசியாக கொடுத்துக்கலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால இந்த இடத்துல நான் பண்ணுறேன், மார்க் ஆல் கொடுத்துட்டேன். இப்போ 2 கொடுத்துருக்கோம். கேலரி, பொதுவாக கேலரி என்ன இருக்கும், ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் இருக்கும், அது மைண்டில் இருக்கு. அப்போ ஓகே, அதே தான், மார்க் ஆல் க்ளோஸ். அடுத்தது வேற என்ன எடுக்கலாம், டெக்ஸ்ட் எடுக்கலாமா? ஓகே, டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல என்னது, லெட்டர்ஸை கிரியேட் பண்ணுறது, அதை டைப் பண்ணுறது. அப்போ அதே மார்க் என்ட்ரி கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான் போதும். இப்போதைக்கு அதிகமாக போதும். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படி நம்ம இங்கே போய் ஃபஸ்ட்டு இங்கே வச்சு கார்னர் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணுமோ அந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு கடைசியில் வச்சு கிளிக் பண்ணணும். கடைசியில் வந்துடணும், வச்சு கிளிக் பண்ணிவிட்டு தோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். எங்கள் மார்க் என்ட்ரி பண்ண இல்லையா, இப்போ இன்செர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இதோ இந்த இடம் பாருங்க, ஃபார் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஃப்ரம் டெம்ப்ளேட்ஸ். அதை கிளிக் பண்ணி கிளாசிக்கலாக வேணுமா இல்லை ஃபேன்சியாக வேணுமா
இல்லை மாடர்னாக வேணுமா, உனக்கு இன்னும் வேற என்னது புல்லட்டடாக வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஃபேன்சி அப்படின்னு வச்சுக்கிறேன், ஃபேன்சியாக வேணும்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரே ஒரு ஓகே மட்டும் கொடுக்குறேன். இங்கே பாருங்க வந்துடுச்சு பாருங்க. இந்த இடத்துல ஃபார்மேட்டிங் எஃப்ல ஃபார்மேட்டிங் ஒன்று வந்திருக்கு, டீல டேப்பு, கேலரியில் ஜியில் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி கரெக்டாக அந்த லெட்டருக்கு அது எதுவும் வந்துச்சுனாவே கரெக்டாக பண்ணியிருக்கணும். இது பேர் தான் இண்டெக்ஸ். இதெல்லாம் எங்கே பார்க்கலாம்னா லைப்ரரி புக்கில் பார்க்கலாம், பின்பக்கம் இருக்கும். லைப்ரரி போகிற பழகிறவங்களுக்கு இருக்கும். இல்லாத நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் காலேஜ் புக்கில் ஏன்னா ஆத்தர் பேர் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த ஆத்தர் பேர் சொல்லும்போது பின்னாடி எடுத்து பார்த்தோன்னா தெரியும். எல்லா புக்லையுமே ஏன் ஈவன் கோர்ட்டில் உள்பட எதனா ஒரு ஃபைல் எதனா ஒரு புக்கு படிக்கிறதுனா பின்னாடி அதனுடைய கருத்துக்கள் இருக்கும். அதாவது ஈஸியாக இருக்கிற வேர்ட்ஸ் அதை இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். ஓகேவா? இது ஏதாவது புரியுதா புரியலையா? இதுக்கு தான் 30 மார்க். இது 4 செஞ்சு காட்டினா அதில் ஃபஸ்ட்டு 2 ரொம்ப ஈஸி, செகண்ட் 2 ரொம்ப கஷ்டம். ஆனால் செஞ்சா ஈஸி. ஓகே தானே? மொத்தம் 4. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே தானே? ஓகே. லாஸ்ட் கொஸ்டின் வேர்டில், எம்எஸ் வேர்டில் கடைசி கொஸ்டின் 15வது கொஸ்டின். கிரியேட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்தது ப்ரிப்பேரிங் எ ரிசியூம், ப்ரிப்பேரிங் எ கோஆப்ரேட்டிவ். அதாவது அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சர்க்குலர் லெட்டர் இன்வைட் பண்ணுறோம். ஏதோ ஒரு சர்க்குலர் லெட்டர் இன்வைட் பண்ணுறோம். என்னென்ன ஷேர் ஹோல்டருக்கு டு அட்டன் த ஆனுவல் மீட்டிங். நான் ஆனுவல் மீட்டிங் வைக்கிறேன், என் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் கரெக்டாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஆப்ரேட்டிவில் ஒரு சர்க்குலர் லெட்டர் ரெடி பண்ணுறாங்க. சேம் அதே கண்டென்ட் தான். நம்ம உள்ள A to Z தான் அடிக்க போகிறோம். அதே என்ன அடிக்க போகிறோம், பிராண்டு போட்டு தான் அடிக்க போகிறோம். அங்கே உள்ள நம்ம எக்ஸ்பிளைன்லாம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது ஒன்ஸ் பார்த்துடலாம். சரி ரைட்டு. இப்போ இந்த கொஷின், இந்த இண்டெக்ஸ் கொஷின் ரெடி பண்ணுறோம் பார்த்தியா? இந்த இண்டெக்ஸ் கொஷின் ரெடி பண்ணிவிட்டு நீ எத்தனை வாட்டி வேர்டு ஓப்பன் பண்ணாலும் இந்த ஒரு சிம்பிள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன பண்ணணும்னா, இந்த ஹோமில் இந்த கடைசியில் இங்கே வந்தோன்னா இந்த இண்டெக்ஸ்ன்றது ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். அது கிளியர் ஃபார்மேட் கொடுத்தா கூட போகாது. சரியா? அப்போ நீ அந்த இடத்துல போய் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த இண்டெக்ஸ் ஹைட் ஆகிடும். ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிரியேட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இது எப்படி ரெடி பண்ணலாம்? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும். இப்போ உதாரணத்துக்கு நான் கம்ப்யூட்டர் எடுக்கிறேன்னா கம்ப்யூட்டரோட கண்டென்ட் வேணும். இல்லை நான் வேற ஏதாவது இப்போ ஏர் ஆயில் தடவை போகிறேன் அப்படின்னா அந்த ஏர் ஆயிலோட கண்டென்ட் வேணும், ப்ளஸ் அந்த ஆயிலோட இமேஜ் வேணும். சரி ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் எடுத்துக்குவோம். நமக்கு இருக்குதே அதானே, இப்போ அதானே படிக்க போகிறோம். கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். கிரியேட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன், கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் தானே? அதே மாதிரி சென்டர் பண்ணிக்கிறேன், பெருசு பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் பி கொடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் வியூ கொடுத்துக்கிறேன். கடா என்னென்ன லாங்குவேஜ்லாம் மாற்று. ஓகே. கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட்னு கொடுத்து ஒரு ஃபாண்ட் வந்து வித்தியாசமாக கொடுப்போம். ஏன்னா இது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது கொடுத்து முடிச்சிடுறேன். இப்போ என்ன பண்ணோம், ஏதோ கம்ப்யூட்டர் ஒன்று வைக்கணும். அப்போ அந்த சிம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறதோ பேஜில் இன்செட்டில் போயிட்டு கிளிப்போர்டில் போனோம் அப்படின்னாக்கா, நேற்று ஒர்க் ஆகல இல்லையா, அது இன்றைக்கி ஒர்க் ஆகுது. கிளிப்போர்டில் போயிட்டு இந்த இடத்துல எனக்கு கம்ப்யூட்டர் தானே வேணும், அதனால் கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணி கோன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்யூட்டர் இமேஜாக வரும். வருதா? அதில் நான் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த பொண்ணுக்கு அடிக்கிற மாதிரி இந்த கம்ப்யூட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? இந்த கம்ப்யூட்டர் வச்சதுக்கு அப்புறம் இதை பாரு மூவ் பண்ண முடியாது, இதை ஒரே இடத்துல உட்காந்துச்சு அது. அப்போ பிராப் டெக்ஸ்ட் பண்ணதோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி பிகைன் டெக்ஸ்ட் விட்டுட்டோம்னா நம்மளால எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம். இப்போ உட்காருதா, எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம். அதுலயும் இந்த ஸ்கொயர் அப்படின்னு பாரு, அதை கொடுத்தோம்னா இன்னும் பிரச்சனையே கிடையாது. நீ எங்க ஒரு அதுக்கேற்ற மாதிரி அது புரிஞ்சுக்க. அந்த வேர்ட்ஸ் கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் அதே புரிஞ்சுச்சு பாரு. ஆமா, அது மேலேயே உட்காந்துக்கும். ரைட். இப்போ ஈக்குவல்ட்டு என்ன பண்றேன், ரேட் ஒரு 5 கொடுத்துக்கிறேன், பேருக்கு தான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக போயிட்டு என்ன பண்ணுறேன், மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதே ஃபார்மெட்டில் இருக்குது. அதனால என்ன பண்ணுறேன், அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிளியர் ஃபார்மெட் கொடுத்து இப்போ வேற மாதிரி கொடுப்போம். என்ன கொடுக்கலாம், இது நல்லா இருக்கா, கேவலமாக இருக்குது, கிரீனு, கடவுள ஒண்ணுமே தெரியலையா.
எதுக்கு இந்த மாதிரி கலர் அவனுக்கு கொடுக்குறானுன்னு தெரியல. சரி ரைட்டு, நம்ம அது போகவே வேணாம், வேற எதனா கொடுத்துருவோம். சிம்பிளா கொடுத்து விட்டுட்டு எதுக்கு அப்புறம் நம்ம மக்கள் அதே எங்க சார் தான் பண்ணாரு, ஏன் எனக்கு வர மாட்டேங்குதா, இந்த மாதிரி வேணா ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துடலாம், போல்டு. சரியா? இப்போ கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் இப்படின்னு வச்சுட்டேன். சரியா? இப்படி வச்சுட்டேன். இப்படி கொஞ்சம் தள்ளிக்கிறேன். இப்போ இது கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இதுல இன்னும் ஏன்னா ஆஃபர் போடலாம் இல்லையா? அப்ப என்ன பண்றேன், இந்த பேராகிராஃப்லாம் கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப வளவலாம் வேணாம். இப்போ கம்ப்யூட்டர் பத்தி நாங்கள் இதெல்லாம் எடுக்கிறோம்னு போட்டாச்சு. இப்போ அதுல ஒரு ஆஃபர் ஒன்று வைப்போம். என்ன ஆஃபர் வைக்கலாம்? கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணா சர்டிஃபிகேட் விடுவோம், ஃபெயில் ஆனா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் சொல்லி அப்படி வேணா போட்டுடலாமா? அதுதானே நடக்கும். ரைட், இப்போ என்ன பண்றேன், ஷேப்ஸ்ல போயிட்டு அப்படி ஒரு ஷேப்ஸ் இப்படி வரைகிறேன், அப்படி வச்சு இப்படி வரைகிறேன். ஓகேவா? இது வரைஞ்ச உடனே என்ன ஆகிடும், எல்லாமே பேக்ரவுண்டில் போயிடும். இப்போ அதை வெளியே கொண்டு வரணும்னா ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் இருக்கா, விராப் டெக்ஸ்ட், இதில் விண்டோஸ் 10 அதாவது MS Office 10ல் விராப் டெக்ஸ்ட்னு வரும். இதே 2007 இருந்தா ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். மைண்டில் வச்சுக்கோ. உனக்கு போய் உட்காந்த நேரம் அங்கே 2007 மாட்டிச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 2007 அங்கே உள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த விராப் டெக்ஸ்ட்லாம் காட்டாது, ஆர்டர் அப்படின்னு வரும். அந்த ஆர்டரை கிளிக் பண்ணோம்னா இது எல்லா ஆப்ஷனும் வரும். சிம்பிளே அங்கே காட்டாது, ஆர்டர்னு மட்டும்தான் இருக்கும். சிம்பிள்லாம் வராது, இந்த மாதிரி சிம்பிள்லாம் அது வராது, ஆர்டர்னு மட்டும் இருக்கும். அது அந்த ஆர்டர் கிளிக் பண்ணிதோ, இந்த கிளிக் பண்ண உடனே இதை வருது இல்லை, இந்த இடத்துல எல்லா சிம்பிளும் காட்டும். கிளிப்பார்ட்ல வரலையா? வரும், இதெல்லாம் வரும்பா. ஆக்சுவலா கிளிப்பார்ட் எல்லாமே வந்துடும். இந்த ஆப்ஷன் கொஞ்சம் எலாபரேட்டா இருக்காது, குட்டி குட்டியா இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல விராப் டெக்ஸ்ட்னு இருக்காது, என்னன்னு இருக்கும், ஆர்டர். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அதுல கிளிக் பண்ணிட்டு பிகைன் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தனா முன்னாடி வந்துடும். சரி, இதெல்லாம் வந்துச்சு, எங்க இமேஜ் காணும். அப்ப இமேஜ் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் அப்படிதான் குத்தாகணும், வேற வழி இல்லை. அதை கிளிக் பண்ணி அப்படி கொடுத்து பிகைன் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்பயும் வரலையே, விராப் டெக்ஸ்ட் ஸ்குவாடு அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு உள்ள, பார்த்தலாம் இருங்க, அதுவா நானான்னு பார்த்துருவோம். ஓகேவா? இந்த அம்மா எங்க உட்காந்துச்சு அந்த பேர்த்து போய் பக்கத்துல, வரமாட்டேங்குது. வந்துச்சு. ஃபார்மேட்ல போயிட்டு இது இப்படி கோடா இருந்தா போதும். இந்த கோட்டுக்கு மேல விராப் டெக்ஸ்ட், பிகைன் டெக்ஸ்ட், இந்த இமேஜுக்கு மேல டாப்பு டச்சு ரைட்டு என்ன பார்க்கணும். வந்த சோதனை, இதுக்கு வந்த சோதனை என்ன, இது எப்படி வேணாலும் பண்ணலாம், வந்துடும். இப்படிதான் வைக்கணும்னு இல்லை, எப்படி பண்ணாலும் அது வந்து ஆகணும். அதுதான் அதனுடைய ரூல். ஆனா ஏன் அது வரல? நேற்று இன்ஸ்டால் பண்ணியால, கரெக்டா இன்ஸ்டால் பண்ணிட்டியாப்பா? அதுல ஏதோ எரர் இருக்கு, ஆனா வரணும், வரல. இப்ப இந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம். சரியா? அந்த கட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, கிளிப்பாட்டை கொண்டாந்து வச்சுக்கோ. ரெண்டு ஒண்ணுதான், எப்படி பண்ணாலும் ஒண்ணுதான், ஆனா அது வரணும். ஏன் வரலன்னு தெரியல, மேபி இஷ்யூ இருக்கும், ஏதாவது ஒரு இஷ்யூ. நேற்றே அந்த கிளிப்பாட்டு ஒர்த்தாவில பத்தியா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும், அதனால அது பார்த்துக்கோ. இப்போ இதெல்லாம் கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஏதோ அதை பத்தி சொல்லியிருக்கிறேன், ஒரு கம்ப்யூட்டர் இமேஜ் வச்சுட்டேன். இப்போ இது கீழே ஏதாவது ஆஃபர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், வேணா கொடுத்துக்கலாம், வேணான்னா நீ என்ன பண்ணிக்கலாம், அதோட தான் முடிஞ்சு போச்சு சார் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கலாம். இப்போ ஆஃபர்னு கொடுக்கணும்னாவே எந்த சிம்பிள் வரும், இந்த சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் இப்படி போட்டு அப்படி வச்சு அதில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட்ல 50% ஆஃபர் வைங்க. இப்போ இதுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுப்போம். எல்லாம் எது எடுத்தாலும் ப்ளூ கலர்லயே வந்துப்பா. இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, ரைட் தானே? இப்போ இதை என்ன பண்ணுவோம்,
கிராப் டெக்ஸ்ட்ல ஸ்குவாடுன்னு கொடுப்போம். ஏன்னா அந்த எழுத்து மிஸ் ஆகக்கூடாதுல்ல. ஆடு ரெடி. நல்லா இருக்குதா? எவ்வளோ கேவலமா இருக்குமோ அவ்வளோ கேவலமா இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு ஆடு ரெடி பண்ணிட்டேன். இதில் யாருக்காவது டவுட் இருக்குதா? அவ்வளோதான், இதான் ஆடு. கம்ப்யூட்டர் இமேஜ் வச்சிட்டேன், 50% ஆஃபர் கொடுத்துட்டேன். கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அது ஏதோ ஒன்று உள்ள வந்து இந்த கோர்ஸ்லாம் எடுக்கிறேன். உள்ள கிடக்கிறதுலாம் கோர்ஸ்லாம் வந்து கோர்ஸ் பேர் நான் எடுக்கிறேன். ஓகேவா? இப்படி ரெடி பண்ணாவே போதுமானது. நீ போயிட்டு மைன்யூட்டா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின், ப்ரிப்பேர் ஏ ரெஸ்யூம். ரெஸ்யூம்னா என்ன வரும்? ரெஸ்யூம், அது கீழே நேம், அது கீழே ஃபாதர் நேம். ஏன் அந்த இது வச்சிடலாமே, 1 2 3 4 ஃபாதர் நேம், அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வருமா? டேட் ஆஃப் பர்த். அப்புறம் என்ன வரும்? ஜெண்டர், ஆனா பெண்ணான்னு தெரியணும் இல்லையா? அடுத்தது குவாலிஃபிகேஷன். அடுத்தது ஆமா போட்டே நேஷனாலிட்டி, அட்ரஸ். முக்கியமா கல்யாணம் ஆச்சா இல்லையா முக்கியம். சரி, அதான் முக்கியம். ஓகே, இப்போ போதும். நீ எக்ஸெக்டா சின்ன எல்லாம் போக கூடாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு பாட்டோட சைஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கிறேன். அதோடைய சைஸ் கொஞ்சம் மாத்திக்கிறேன். மாத்திட்டு இதை மட்டும் சென்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெஸ்யூம் ரெடி. வேணும்னா நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல உன் பேர் கூட அடிச்சுக்கலாம். இந்த இடத்துல யார் பேர் அடிக்கலாம்? மாதேஷ். அந்தாண்டா அப்பா பேரு தாமோதரன். அது கீழே யாரு? டேட் ஆஃப் பர்த் 1/1/2020. அப்புறம் ஜெண்டரு மேலு, குவாலிஃபிகேஷனு 10th ஃபெயிலு, பாஸ். நேஷனாலிட்டி இந்தியன் போகிறது போல என்ன பண்ணலாம், பாகிஸ்தானி. எதிரி மாதிரியே இருப்பான் அவன். அட்ரஸு பாகிஸ்தானி. லாகூர் போடலாம். பாகிஸ்தானி. ஆமா, லாகூர் வந்து நம்ம இதுல தானே இருக்குது, நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்துல இருக்குது. இது என்ன, இது கண்ட்ரிக்கு பக்கத்துல. செல் நம்பர் வந்து ஓகே, ஏதோ ஒரு நம்பர். சரி, இப்போ இந்த மாதிரி ரிசியூம் ரெடி பண்ணிட்டு வேணா இதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுக்குறதா இருந்தா இந்த மாதிரி டெக்கரேஷன் கொடுக்கலாம். அது வேணா கொடு, இல்லை வேணாம் சார் எனக்கு பல வேலை இருக்குது, அதில் போனாவே எனக்கு டென்ஷன் ஆயிடுறோம் சார் நான் அப்படின்னா அதை விட்டுரு, அந்த வேலையே வேணாம். ஓகேவா? இதில் இன்னும் போயிட்டு வேணா கூட கலர் வேணா ஏன்னா ஒரு கலரை இப்படி மாற்றி வச்சுக்க. அவ்வளோதான், இதான் ரெசியூம். ஓகேவா? இனி இந்த அளவுக்கு ரெடி பண்ணாவே அங்கே எனஃப். ஓகே, ரைட். அடுத்தது, டு ப்ரிப்பேர் ஏ கார்பரேட் சர்க்குலர் லெட்டர் இன்வைட்டிங் த ஷேர் ஹோல்டர்ஸ் டு அட்டெண்ட் த ஆனுவல் மீட்டிங். இப்போ ஆனுவல் மீட்டிங்கோட ஷேர் ஹோல்டரை வர சொல்கிறோம், அதுக்கு ஒரு சர்க்குலர் லெட்டர் ரெடி பண்ணுறோம். இப்போ அடுத்த கொஸ்டின் கட்ரோலியன். இப்போ என்ன பண்ணுறேன், ஆனுவல் மீட்டிங் சர்க்குலர் லெட்டர். ஆனுவல் மீட்டிங் சர்க்குலர் லெட்டர். ஆனுவல் மீட்டிங் சர்க்குலர் லெட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கு எதனா ஒரு ஃபார்மேட்டை வச்சுக்கலாம். தான் கொஞ்சம் எதுவும் சுமாராகிற மாதிரி இது, அதுலேயும் போல்டு எடுத்துட்டா அது கேவலமாக தான் இருக்குது, வேணாம். அப்போ வேறையே போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனுவல் மீட்டிங் சர்க்குலர் லெட்டர், அதில் ஈக்குவல் ரேண்ட். சர்க்குலர் லெட்டர்னாவே 5க்கு மேலாம் போவேணாம், அதுவே அதிகம். கரெக்ட் தானே? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஜே, அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது மீட்டிங் கொடுத்தாச்சு. ஆனுவல் மீட்டிங் சர்க்குலர் லெட்டர்னு கொடுத்துட்டேன். கீழே ஏதோ சர்க்குலர் கொடுத்தாச்சு. ஒரே ஒரு வார்த்தை என்ன இப்போ சேர்க்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல லாஸ்டா தேங்கிங் யூ. ஏன் தேங்கிங் யூ கொடுக்கணும்? அதனால வந்து தேங்கிங் யூ கொடுக்கணும்.
அவ்வளவுதான். இது கொடுத்தா போதுமானது. நீ வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? நீ ஜஸ்ட் அந்த ஆனுவல் மீட்டிங் சர்க்குலர் எடுத்து போட்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணா போதும், தேங்க்யூ கொடுத்துட்டா அதுக்கு மேல நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இதோட யூனிட் 3 கம்ப்ளீட் ஆகுது. நான் முதல்ல